நண்பர்களே, வெல்கம் டு நியூ டென்டிசிங். ஸோ தமிழ் வளம் இளங்குமனாரோட புத்தகம் எழுத்து. ஸோ பார்ட் 2 இது. ஆல்ரெடி கிளாஸ் 1 போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இது கிளாஸ் 2 தொடரலாம். கண்டிப்பாக சில வார்த்தைகள் புதிதாக இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. கையில் நோட் பென் வச்சு நோட் பண்ணிங்க. இந்த பிடிஎஃப் டெலிகிராமில் அனுப்பியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்க்கலாம். தேங்க்யூ. கிளாஸ் 1ல் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஆன்ற ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டோம். இதில் ஆலிருந்து ஏ வரையும், பெரிய ஏ வரையும் இந்த கிளாஸில் பார்த்துடலாம். 1 hour கிளாஸ் தான், 55 நிமிஷம் கிளாஸு. கட்டாயம் ஏ வரையும் பார்த்துடுவோம், முடிச்சுடுவோம். ஆகாரத்தின் முன் வல்லினம் புணர்தல். ஆகாரம் என்ன சொல்லுவோம்? அதான் நம்ம புக்கில் படிப்போம்ல, தனி ஆகார எழுத்தின் முன் என்ன பண்ணும்? வல்லினம் புணரும். அல்வழி புணர்ச்சியில் ஆ என்னும் பெயர்க்கும் மா என்னும் பெயர்க்கும் மியா என்னும் முன்னிலையை இடைச்சொல்லுக்கும். மியான்றது ஒரு முன்னிலை அசை இடைச்சொல் அதுவும் ஓகேலா. மியா சொல்லுக்கும் ஆகார வீற்று எதிர்மறை பலவின் பால் வினைமுற்றும். ஆகார ஈற்று எதிர்மறை பலவின் பால் வினைமுற்றும். கீழே இருக்கும், எல்லாமே பார்த்துக்கலாம். பலவின் பால் வினைமுற்றுக்கும் காட்டு பசு என்னும் பொருளை தரும். ஆமா என்பது, ஆமான்றது ஆ கூட்டல் மா அப்படின்னா ஆனா பசு, மானா விலங்கு. அப்போ காட்டில் வாசிக்கக்கூடிய விலங்குன்னு சொல்லி ஆமான்றது என்ன மீன் கொடுத்து காட்டு பசு என்னும் பொருளை தரும். ஆமா என்பதற்கும் ஆகார வீற்றை இறுதியாக உடைய வினையாளனையும் பெயர்க்கும். ஆகார வீற்று வந்தாரா சென்றாரா அப்படின்றவரை ஆகாரத்தில் முடியக்கூடிய வினையாளனையும் பெயர்க்கும் முன் வருகின்ற வல்லினம் இயல்பாகும். அது இடத்துல என்ன வரும்? வல்லினம் இயல்பா புணருன்றாங்க. எப்படி? ஆ குறிது மா சிறிது. எடுத்துக்காட்டு ஆ குறிது மா சிறிது ஆ மா முன் வல்லினம் இயல்பாயிற்று. அது பாட்டாக சொல்கிறாங்க. ஆ குறிது மா சிறிது ஆ மா முன் வல்லினம் இயல்பாயிற்று. எப்படி போயிடலாம்? ஆமா பெரிது ஆமா முன் வல்லினம் இயல்பாயிற்று. ஆமா முன் வல்லினம் இயல்பாயிற்று. கேன் மியா தேவா மியா, அதான் மேலே கிட்ட பாட்டாக கொடுத்துறாங்க. கேன் மியா தேவா மியா முன் வல்லினம் இயல்பாயிற்று. உண்ணா பன்றிகள் முற்று முன் வல்லினம் இயல்பாயிற்று. ஸோ அடுத்தது பாருங்கள், ஆகாரத்தின் முன் வல்லினம் புணர்தல். ஆகாரத்தின் முன் வல்லினம் புணர்தல் அப்படின்னா சரி என்னன்னு சொல்லலாம். அல்வழி புணர்ச்சியில் ஆ என்னும் அல்வழி புணர்ச்சினாலே அங்கே என்ன வராது? வல்லினம் வராதுன்றது தான் அல்வழி புணர்ச்சி. சரி, ஆ என்னும் பெயருக்கும் ஆன்னு ஒரு பெயர் வருது, மா என்னும் பெயருக்கும். ஸோ ஆ மா இந்த 2 வார்த்தையில் வந்தாலும் ஓகேங்களா. தனி எழுத்துக்கலாம். ஆன்றது தனி ஒரு எழுத்தாச்சு இல்லையா. ஆ மா ஓர் எழுத்து ஒரு மொழியில் மிகுன்னு பார்ப்போம். ஆனால் ஆவும் மாவும் வந்தால் ஓகேங்களா, ஆ என்னும் பெயர்க்கும் மியா, அதே மாதிரி ஆ என்னும் பெயர்க்கும் மா என்னும் பெயர்க்கும் மியா என்னும் முன்னிலை அசை இடைச்சொல்லுக்கும். மியான்னு ஒரு வார்த்தை வருதுன்னா, ஸோ இங்கே கீழே எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். ஆ சிறிது ஆ குறிது மா சிறிது. அது மியா கேன் மியா சென் மியா அப்படின்ற என்னும் முன்னிலை அசை இடைச்சொல்லுக்கும் ஆகார வீற்று எதிர்மறை பலவின் பால் வினைமுற்றும். ஆகார ஈற்று எதிர்மறை பலவின் பால் அப்படின்னு என்ன சொல்லலாம்? ஆகார ஈற்றை கொண்ட எதிர்மறை பலவின் பால் உண்ணா பன்றிகள் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆகார ஈற்று எதிர்மறை பலவின் பால் வினைமுற்றுக்கும் காட்டு பசு என்னும் பொருளை தரும். காட்டு பசு என்னும் பொருளை தரும். ஆமானா அந்த இடத்துல காட்டு பசு, ஆமா பெரிது அப்படின்னா காட்டு பசு பெரிது என்பதற்கும் ஆகார ஈற்றை இறுதியாக உடைய வினையாளனையும் பெயர்க்கும். ஆகார ஈற்றை கடைசியாக கொண்டிருக்க வினையாளனையும் பெயர்க்கும் முன் வருகின்ற வல்லினம் இயல்பாகும். வல்லினம் இயல்பாகும்னா வல்லினம் மிகாது. இயல்பாகும்னா என்ன அர்த்தம்னா மிகாதுன்னு அர்த்தம். ஆமா என்பதற்கும் ஆகார வீட்டை இறுதியாக வினையாளம் பெயருக்கும் முன் வருகின்ற வல்லினம் இயல்பாகும். சரி பார்க்கலாம் என்னன்னு சொல்ல வராங்கன்னா, ஆ குறிது ஆண் ஒரு இந்த இடத்துல என்ன வரும்னா வல்லினம் மிகாது. இந்த வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கலாம். ஆ குறிதுனா வல்லினம் வரக்கூடாது. மா சிறிது இச்சு வரக்கூடாது. ஆ முன்னும் மா முன்னும் வல்லினம் இயல்பாயிற்று வரக்கூடாதுன்னு அர்த்தம். இயல்புனா ஆமானா என்ன சொன்னால் காட்டு பஸ்ன்ற மீனிங்கில் இங்கே என்ன வரக்கூடாது? வல்லினம் வரக்கூடாது. ஓகே, ஆமா பெரிது வல்லினம் வரக்கூடாது. கேன்மியா தேவா மியான்ற இடைச்சொல்லுக்கு அப்புறம் அசை இடைச்சொல்லுக்கு அப்புறம் என்ன வருது? வல்லினம் மிகாது. உண்ணா பன்றிகள், இந்த இடத்துல உண்ணா பன்றிகள் என்ன சொல்லுன்னா முற்று முன் வல்லினம் இயல்பாயிற்று. முற்று முன் ஓகேங்களா, வல்லினம் பன்றிகள் முடிஞ்சு போச்சு. அதாவது உண்ணா பன்றிகள் ஓடா பேருந்துன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம்? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல பன்றிகள் இந்த வார்த்தை இதோட முடிஞ்சு உண்ணா பன்றிகள். ஸோ இதே வார்த்தையை அப்படியே வச்சுங்க. முற்று முன் வல்லினம் இயல்பாயிற்று. ஓகேங்களா, முற்று முன் வல்லினம் இயல்பாயிற்று. நான் வேறு எதுவுமே கிடையாது, இதில் எதுவும் எடுத்துக்க முடியாது. இதில் இருக்கிறத அப்படியே இந்த எக்ஸாம்பிள் அப்படியே எடுத்துலாம். எப்படி அம்மா வாலின்னு எடுத்துட்டோமோ அது மாதிரி இதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். உண்ணா பன்றியில் இந்த இடத்துல என்ன வரக்கூடாது? இப்பு வரக்கூடாது. வல்லினம் இயல்பாயிற்று அப்படின்னு கான்செப்டை மட்டும் எடுத்துங்க, சரிங்களா. ஆ பி முன் நாற்கணமும் புணர்தல் என்னன்னே தெரியல. ஆ என்னும் பெயரின் முன் நின்ற பகர ஈகாரம் இரு வழியிலும் நாற்கணமும் வந்தால், இரு வழியிலும் நாற்கணம்னா என்னன்னே தெரியல. சரி, வந்தால் குறுகி இகரமாகும். அல்வழியில் குறுகி அதன் முன் வருகின்ற வல்லினம் இயல்பாகும். பார்க்கலாம், புரியலை எனக்கும்.
ஆப்பி அரியுது, ஆப்பி கூட்டல் அருமை, ஆப்பி குளிரும், ஆப்பி குளிர்ச்சி, ஆப்பி நன்று, ஆப்பி நன்மை, ஆப்பி வலிது, ஆப்பி வன்மை. என்ன சொல்கிறாங்க? ஆப்பி முன் நாற்கணமும் புணர்தல். ஓகே, இதில் என்னன்னு புரியல, பட் சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடலாம். நாற்கணம்னா ஒன்றும் இல்லை, உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் மெய், மெய் முன் உயிர் அப்படின்னு நம்ம புணர்வோம் இல்லையா? ஸோ பி கூட்டல் அது வந்து இப்போ இகரத்தில் முடியுது, அகரத்தில் தொடர்ந்து, உயிர் முன் உயிர் அப்படின்றதான் இந்த 4 வார்த்தைகளும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆன்ற வார்த்தைக்கு பின்னாடி பி அப்படின்னு சொல்கிற ஈகாரம் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து நாற்கணத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தை வந்தால் அது வந்து சின்ன பியா, அதாவது இகரமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆப்பி கூட்டல் அரிது, ஆப்பி அரிதுன்னு வருது. ஸோ அதில் வந்து வல்லினம் மிகாது, இந்த மாதிரி இதில் வந்து இப்படி மாறும்போது ஆ கூட்டல் பி அப்படின்னு வரும்போது அங்கே என்ன வராது அப்படின்னா வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்ல வராங்க. ரொம்ப சிம்பிளாக தான் ஆப்பி கூட்டல் குளிரும், ஆப்பி குளிரும், மிக்கு வராமல் ஆப்பி குளிரும்னு வருது. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இந்த இது ஆப்பி கூட்டல் வலிது, அது என்னென்னா இதுக்கு மீனிங் வந்து ஆப்பி வன்மை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் போகலாம். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். வாயை திறத்தலுடனே தலையை, ஆயுத எழுத்து எங்கே பிறகுனா வாயை திறத்தலுடனே தலையை இடமாக கண்ட. ஆயுத எழுத்து எங்கே தான் பிறக்கும்? ஆயுத எழுத்து வந்து எப்பவுமே தலையில் தான் பிறக்கும். பார்த்துருமே, தலையிடமாக கொண்டு ஆயுத எழுத்து பிறக்கும். ஆயுதம் நீங்கிய மற்ற சார்பு எழுத்துக்கள் அனைத்தும் தம் முதல் எழுத்துக்களை ஒப்பனாகும். ஸோ முதல் எழுத்துக்கள் எப்படி பிறக்குமோ அதே மாதிரி தான் என்னது மற்ற எழுத்துக்கள் பிறக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது ஓகேவா? அது கான்செப்ட் உங்களுக்கு புரியுது இல்லை? ஆயுத எழுத்து எங்கே போனால் தலையில் பிறக்கும். இப்போ வந்து இடை எழுத்துக்கள் வந்து கழுத்தில் பிறக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து வல்லினம் எழுத்துக்கள் வந்து மார்பில் பிறக்கும். மென்தொடர் எழுத்து வந்து மூக்கில் பிறக்கும் அப்படிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஓகேங்களா? ஸோ கழுத்தை வெட்டு இடை எழுத்துக்குன்னா இதில் தலை கழுத்தை இடையில் பிறக்கும். ஓகேங்களா? அதாவது கழுத்தில் பிறக்கும் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? உயிர் எழுத்துக்கள் வந்து மேபி தலையில் பிறக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, பார்க்கலாம். ஓகே, ஆயுத குறுக்கம் அதான் சொல்கிறான். ஆயுத எழுத்து குறுச்சுன்னா அது ஆயுத குறுக்கம் சொல்லுவோம். ஆயுத குறுக்கத்தில் என்னென்னா அது குறுகி ஒலிக்கும். ஆயுதம் வந்து தன் மாத்திரையில் அது ஆயுத குறுக்கம் எனப்படும். அரை மாத்திரைலேருந்து கால் மாத்திரை குறுகி ஒலிக்கும். அப்போ என்னன்னு சொன்னால் லகர லகர ஈற்று புணர்ச்சியில் தோன்றும் ஆயுதம். லகர லகர இந்த லெல்லு இந்த இல்லை தான் நம்ம புது புக்கில் படிப்போம். லகர லகர ஈற்று புணர்ச்சியில் தோன்றுச்சுன்னா அந்த இடத்துல ஆயுத குறுக்கம் ஏற்படும் அப்படின்றாங்க. அது ஆயுத குறுக்கம் எனப்படும். இடவகையில் 2 வகைப்படும். இடவகையில் ஆயுத குறுக்கம் இடவகையில் எத்தனை வகைப்படும்? நம்ம ஆயுத குறுக்கத்தை டீப்பாக பார்க்கறது. ஆயுத குறுக்கம் இடவகையால் 2 வகைப்படும். ஒன்று கல் கூட்டல் தீது. ஓகேங்களா? ஸோ அது பார்க்கலாம். முள் கூட்டல் தீது. ஒன்று லகர லகர ஈற்று புணர்ச்சியில் தோன்றும் ஆயுதம் தன் மாதத்தில் குறுகி ஒலிக்கும். அது ஆயுத குறுக்கம் எனப்படும். இடவகையால் 2 வகைப்படும். கல் கூட்டல் தீது கக்ரீது, முள் கூட்டல் தீது முக்டீது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுதான் 2 வகை. இதுதான் 2 வகைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இல்லு. ஓகே, ஆயுத குறுக்கம் இடவகையில் எத்தனை வகைப்புனா 2 வகை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அன்சாரியை ஆண் சாரியை பொருட்டு புணர்ச்சிக்கண் திரிதல். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாட்பெயர் முன்னர், நாள் பெயர் முன்னர் வரும் வல்லெழுத்தை முதலாக உடைய வினை சொற்களை வரும் அன்சாரியை நகரமும் அந்நான் கண்ணுறுப்பின் கண் வரும் அன்சாரியோடு ஒரு தன்மைத்தாய் நகாரம் நகாரம் ராகாரமாக மாறும். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா பரணியார் கொண்டான். ஸோ இந்த இடத்துல என்னது பரணின்றது என்ன? ஒரு நாட்பெயர். பரணினா சிறந்த நாள், உகந்த நட்சத்திரம் கொண்ட நாள் சொல்லும் இல்லையா? ஸோ அப்போ பரணி ஒரு நாட்பெயர் முன்னர் வரும் வல்லெழுத்து. இது முன்னர் வரக்கூடிய வல்லெழுத்து. ஓகே, பரணின்ற எழுத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வல்லெழுத்தை முதலாக உடைய வினைச்சொற்கள், அதுவும் கொண்டான்றது ஒரு வினைச்சொற்கள் வரும். அந்த இடத்துல ஆண் சாரியே வருது. கொண்டான் ஆன்ற சாரியே வருது. அகரமும் அந்நான் கணு உறுப்பின் அந்நான்கணுறுப்பின் கண். ஓகேங்களா? அந்நான்கணு உறுப்பின் கண் ஏதோ சொல்ல வராங்க. கண் வரும் ஆண் சாரியோடு ஒரு தன்மை தாய் நகாரம். இப்படி வந்தால் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இது போய் இவ்வளோ இது பண்ணுறான். என்னென்னா பரணியான். ஓகே, ஸோ என்னென்னா பரணியான் கொண்டான் அப்படின்னு வருது இல்லையா? இந்த இடத்துல ஆண் சாரியை வருது. கொண்டான்றது ஆண்ன்ற ஒரு சாரியை வருது. இது ஒரு வினைச்சொல், வல்லினம் தொடர்ந்து வருது. பரணின்றது ஒரு நாள், ஒரு சிறப்பான நாளை குறிக்குது. ஸோ ஒரு நாள் பெயரை தொடர்ந்து ஒரு வினைச்சொல், அதுவும் வந்து வல்லினத்தை கொண்ட ஒரு வினைச்சொல் வரும்போது இந்த இன்னும் என்னவா மாறும்? ராவா திரியும். ஓகேங்களா? கொண்டான் இன்னும் என்னவா மாறுது? ராகாரமாக மாறுது. அவ்வளோதான். நகரம் ராவா மாறுதுன்னு சொல்ல வராங்க. இது நம்ம சிம்பிளாக போடுவோம். இந்த இன்னுக்கு இந்த இர்ரும் இந்த இல்லும் வரும் அப்படின்னு போடும் இல்லையா? அந்த கான்செப்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? பரணியார் கொண்டான். ஓகே, அப்போ பரணியான் கொண்டான் எப்படி மாறுது? பரணியார் கொண்டான் மாறுது. ஓகே, அதான் ஆண் விகுதி என்ன வருது? பரணியான் இன்னு. இந்த இடத்துல எப்படி எப்படி போகலாம்? பரணியான். இப்போ புரிஞ்சு பாருங்க. பரணியா இன், அதாவது இதோட சாரியை என்ன?
ஆண். இந்த ஆண் சாரியை என்னவா மாறுது? ஓகேங்களா, இந்த ஆண் சாரியை என்னவா மாறுது? அந்நான்கு நுறுப்பின் வரும். ஆமாம், அந்சாரியின் முன் அகரமும் அந்நான்கு நுறுப்பின் வரும். ஆண் சாரியோடு ஒரு தன்மைத்தாய் நகாரம் ரகாரமாக வரும். ஆணுன்றது ஆறுன்னு மாறுதுன்றான். ஓகேவா, மாறுதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆணுன்றது ஆறுன்னு மாறுது, சிம்பிள். ஓகேவா, கொஸ்டின் கேட்பான். ஓகேங்களா, இன்னொரு வச்சுங்க. ஓகே, எப்படிப்பா? நாட்பெயர் முன்னர் வரும் வல்லெழுத்தை முதலாக வினைச்சொற்கள் முன் ஆண் சாரியின் முன் அகரமும் அந்நான்கு நூற்பின் வரும் ஆண் சாரியையோடு ஒரு தன்மை தான் நகாரம் என்னவா மாறும்? ரகாரமாக மாறும். இவ்வளோ தான் இதோட கான்செப்ட். எடுத்துக்காட்டு பரணியான் கொண்டான்றது பரணியார் கொண்டானா மாறுது. ஈ என்னும் ஈறு உணர்த்தும் பொருட்கள். ஈ என்னும் ஈன்னு ஒரு ஈறு எழுத்துல ஈன்னு வந்துச்சுன்னா அது என்னென்ன சொல்லுதுன்னு சொல்ல வராங்க. ஓகே, ஈ என்னும் ஈறு வினை முதற் பொருளையும் செயல்படு பொருளையும் கருவி பொருளையும் உணர்த்தும். ஈன்னு வந்தால் அது வினை முதற் பொருள். அலறி வினை முதற் பொருள், ஒரு வினையை சொல்லக்கூடிய பொருள். ஊருணி செயல்படு பொருள், அதாவது ஒரு அப்ஜெக்டிவை குறிக்குது. மண்வெட்டி கருவி பொருளை குறிக்குது. அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம என்ன பார்த்தோம்? அம்முன்றது வந்து எதை சொல்லுதுன்னா ஒரு வினை முதற் பொருளாகவும் ஒரு செயல்படு பொருளாகவும் கருவி பொருளாகவும் மாறுதுன்னு பார்த்தோம். எச்சம் பார்த்தோமா, எச்சம் தேட்டம் பார்த்தோமா, தேட்டம் அது மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஈன்றதும் ஒரு அலறி வினை முதற் பொருள், ஊரணி செயல்படு பொருள், மண்வெட்டி கருவிகள், இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம சிலபஸில் இல்லை இதெல்லாம். ஓகேவா, ஸோ ஜஸ்ட்டு என்னன்னா ரீட் அவுட் விட்டுருவேன், அவ்வளோதான். இகர விட்டு சிறப்பு விதி. இகரம் அன்றி இன்றி இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அன்றி இன்றி என்னும் எதிர்மறை குறிப்பு வினை எச்சங்களின் இறுதியில் உள்ள இகரம் செய்யுளில் உகரமாய் தெரிந்து வந்தால் வருகிற கசதபக்கள் இயல்பாகும். இயல்பாகனா வராதுன்னு அர்த்தம். இயல்பாகனாலே வராது. ஸோ என்ன சொல்ல வராங்க? அன்றி இன்றி என்னும் எதிர்மறை குறிப்பு வினையச்சங்களின் இறுதியில் உள்ள இகரம், இந்த ஈ கெட்டு செயலில் உகரமாய் திரிந்து உகரமாக மாறுது. இப்போ நாளன்று போகி, நாளன்று போகின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது நாள் அன்றி போகி, உப்பின்று புற்கை உண்கை, இதெல்லாம் என்ன வர சொல்கிறாங்க? இறுதியில் உள்ள இகரம் செய்யுள்களில் உகரமாய் திரிந்து. ஆக்சுவலாக இது வந்து நாளன்றுன்னு வரக்கூடாது. செய்யல இதோட மீனிங் என்னென்னா நாளன்றி. ஓகே, நாள் அன்றி அல்லது இன்றின்னு வரணுமா? நாள் அன்றி அல்லது நாள் இன்றி. ஓகே, நாள் இன்றி இது எப்படி வரும்னா இது நாள் அன்றின்னு தான் வரணும். இந்த இடத்துல அன்றின்றதுக்கு பதிலாக என்னவா மாறுது? அகரம் இகரமாக மாறுது. நாள் அன்று அப்படின்னு வருது. அப்படி வரும்போது அந்த இடத்துல என்ன வரக்கூடாது? வள்ளினா வரக்கூடாது, இப்பு வரக்கூடாது. அதான் சிம்பிளாக மென்தொட குட்டியில் கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமே. நாளன்று உப்பின்று மென்தொட குட்டியில் இருக்கிறோம். அந்த இடத்துல என்ன வரக்கூடாது? வள்ளினா கூடாது எடுத்துக்கலாம். பட் இந்த வார்த்தையில் இதை கூட்டாக கொடுத்தாங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுங்க. இகர வீட்டு சிறப்பு விதியின் அடிப்படையில் ஓகேங்களா, எங்கே அன்றி இன்றி இதுதான் சரியான வார்த்தை. அன்று இன்றுன்னு வந்திருக்கு இல்லையா? அன்றி இன்றின்றது செய்யுள்ள அன்று இன்றுன்னு மாறி வந்தால் நாளன்று உப்பின்று, உப்பு இன்றி இல்லை உப்பு இன்றி, அதுதான் சரியான வார்த்தை. உப்பு இன்று புற்கை உண்கை, புற்கைனா சாப்பாடு உண்கை, நாளன்று போகி அப்படின்னா இந்த இடத்துல அன்றின்றதும் இன்றின்றதும் உகரமாய் திரிந்து வந்தால் செய்யல. அந்த இடத்துல வல்லினம் வரக்கூடாது, இயல்பாகுனா வரக்கூடாது. இவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி இகர விற்று சிறப்பு விதி. நெக்ஸ்ட்டு அல்வழி புணர்ச்சியில் நிலைமொழி ஈற்று இகரத்தின் முன் வல்லினம் வந்தால் இயல்பாதலும் மிகுதலும் கற்பித்தலும் ஆகும். என்ன சொல்ல வராங்க? இகர விற்று சிறப்பு விதி. இகர விற்று சிறப்பு விதி, இகரத்தில் ஒரு சிறப்பு விதி. அல்வழி புணர்ச்சியில் நிலைமொழி ஈற்று இகரத்தின் முன் அல்மொழி புணர்ச்சியில் புலி. ஓகே, நிலைமொழி ஈற்று இகரத்தின் முன் வல்லினம் வந்தால், புலிக்கு அடுத்து சிறிது வல்லினம் வந்திருக்கு. புலி சிறிது அல்வழியில் இயல்பாயின வந்தால் இயல்பாதலும் மிகுதலும் விகற்பித்தலும் ஆகும். என்ன உயிரலபடை. ஓகேங்களா, உயிரலபடை. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். உயிரலபடை 2 வகைப்படும். ஒன்று ஒற்றலபடை, இன்னொன்று அளபடை 2 வகைப்படும். ஒன்று ஒற்றலபடை, உயிரலபடை. உயிரலபடைன்றது மொழிக்கு முதலிலும் இடையிலும் கடையிலும் நின்று நெட்டுயிர்கள், அதாவது நெடில் எழுத்து மட்டும்தான் அளபெடுக்கும். நெட்டுயிர்கள் 7 செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அவ்வோசையை நிறைக்க தம் அளவில் மிகுந்து ஒலிக்கும். ஓகேங்களா, அதான உயிரலபடை. ஓகே, நெடில் எழுத்து 7 என்ன பண்ணணும்னா ஓசையை நிறைவு செய்வதாக இன்னொரு எழுத்து சேர்ந்து, அதாவது உயிரிழப்பினாலே இங்கே இசை நிறையலப்படை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஒலிக்கும். அவ்வாறு மிகுந்து ஒலிப்பதை குறிந்து அந்த நெட்டுயிர்களின் இனமாகிய குற்றெழுத்து என்ன எக்ஸ்ட்ரா கூட எழுதப்படும். இவ்வாறு உயிர் நெட்டெழுத்து தம் அளவில் மிகுந்து ஒலிப்பது உயிரிழப்படை எனப்படும். ஆல்ரெடி படிச்சது தான். நெட்டெழுத்துக்கள் 7 நூல் அவுகாரம் மட்டும் என்ன பண்ணும்? மொழிக்கு முதலில் மட்டும் வரும். நம்ம நெட்டெழுத்து 7 என்ன சொன்னோம்? ஆ, இ, பெரிய இ, உ, ஏ, ஐ, அவ். ஓகேவா, எதோ விட்டுனா 1 2 3 4 5 ஓ விட்டுட்டேன். ஓகேவா, ஓ கடுத்து அவு, ஓ கடுத்து அவு வருதா? இப்போ இந்த 7ல்
அவு எப்போ வரும்னா மொழிக்கு முதல்ல மட்டும் தான் வரும். அவு நம்ம பார்த்துட்டோம், ஏன்னா குறுக்கத்திலே பார்த்துட்டோம். அவுன்றது மொழிக்கு முதலில் மட்டும் தான் வரும், இடையிலும் கடையிலும் வராது. அப்போது இந்த அவுன்றது மொழிக்கு முதலில் மட்டும் வரும். ஓகேங்களா. மற்ற எழுத்துக்கள் ஏன்னா அது வந்து இடையிலும் நீட்டிலும் அளபெடுக்காது. ஏனைய நெட்டெழுத்துக்கள் ஆறும், இந்த ஆறும் ஓகேங்களா. இந்த ஆறும் என்ன பண்ணுன்னா மொழிக்கு முதலிலும், அதாவது எனவே உயிரெழு எங்கே இருக்குது, முதலில் மட்டும் அளபெடுக்கும், இடையிலும் மற்ற எழுத்துக்கள் ஓகேங்களா. ஏனைய நெட்டெழுத்துக்கள் ஆறும் மூன்று இடத்தும், மூன்றுனா முதல் இடை கடை மூணுத்துலையுமே அளபெடுக்கும் ஓகேங்களா. 6 எழுத்துக்கள் மட்டும். அப்போது 6 எவ்வளோ, இது 3 இது 3 இது 3 6 18, மொத்தம் 18 இடத்துல அளபெடுக்கும். ப்ளஸ்ஸு அவு 1 சேர்த்து, அவு ஒரே ஒரு இடத்துல தான் அளபெடுக்கும். மொத்தம் உயிரிழப்படைகள் இந்த இடத்துல 19. நெடில் எழுத்து அளபெடுக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனா 19. உயிரிழப்படையில் வேறு என்ன எக்ஸ்ட்ரா சேரும்னா இன்னிசை அளபடை 1, அதுக்கப்புறம் இசை நிறை அளபடை 1 ஓகேங்களா. கூட்டினா எவ்வளோ இது இன்னிசை அளபடை 1, சொல்லிசை அளபடை 1. ஏன்னா இன்னிசை அளபடைன்றது குறில் நெடிலாகி மாறி அளபெடுக்கும், அதுதான் இன்னிசை அளபடை ஓகேங்களா. நெட் எழுத்து அளபெடுக்காது. இப்போ வந்து கெடுப்பதும் அதில் தூ, கெடுப்பதும் தூ தான் வரும். இந்த தூ என்னவா மாறினா நெடிலாக மாறி அதுக்கப்புறம் ஒரு அளபெடுக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் இது வந்து இன்னிசை அளபடை தனியாக ஒன்று சேர்த்துறோம். அதுக்கப்புறம் சொல்லி செயல்படை ஈ வந்து மிகும் இல்லையா. ஈன்றது என்ன, ஈன்றது வந்து வினை எச்சம், ஒரு பெயர் சொல் வந்து எச்சமாக மாறி வினை எச்சமாக மாறக்கூடியது தான் என்னது சொல்லி செயல்படை. அப்போது 1 + 1 மொத்தம் 21. ஸோ அதை தான் இங்கே சொல்லுறாங்க. எனவே உயிரிழபடை 19, உயிரிழபடை 19 கூட்டல் அது கூட 19 இன்னிசை அளபடையும் சொல்லி செயல்படையும் கூட்டி இரண்டையும் கூட்டி உயிரிழபடை எத்தனைன்னு கேட்டால் 21 ஓகேங்களா. வெறும் இன்னிசை அளபடையும் சொல்லி அளபடையும் கூட்டாமல் அளபடை உயிரிழபடை எத்தனை கேட்டால் 19 ஓகேங்களா. அது கூட இன்னிசையும் சொல்லிசையும் கூட்டணும்னா 21 ஞாபகம் வச்சுங்க. இதில் அளபெடுத்து கொடுத்துட்டாங்க. ஓ ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆதும் என்னுமார். ஓ ஓதும். அப்போ ஓ ஓதல்னா ஓ நெடில் எழுத்து ஒரு சீரு, 2 குறியில் அது கூட ஒரு ஒற்று, இது ஒரு சீரு. ஓ ஓதல் அப்போது ஒரு சீரு கூட்ட 2 சீர் வந்தால் இசை நிறை அளபடை. ஆ ஆதும் ஆ ஒரு சீரு, ஆ தூயும் ஒரு சீரு 2 சீரு, அப்போ இசை நிறை அளபடை. உலார் ஊ லா ஒரு சீரு, ஒரு தனி குறிலோடு நெடில் எழுத்து வந்தால் இது ஒரு சீரு. ஆ இது வந்தால் ஒரு சீரு, ஒரு குறிலோடு ஒரு ஒற்று ஒரு சீரு. 1 + 1 2 சீரு ஓகேங்களா. அதே தான் படா 2 சீரு ஓகேவா. முடிஞ்சு போச்சா. 2 சீர் வந்தால் இதெல்லாமே இசை நிறை அளபடை தான் கொடுத்துருக்காங்க. உயிர் எழுத்துக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆ இ முதல் அவ்வு வரை 12 எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள். இவை உயிர் போல தனித்து ஏன் வேகமாக போனால் ஆல்ரெடி இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் கிளாஸ் போயிட்டேன், பட் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நான் பாட்டு பைத்திய கர்நாட்டம் தனியாக பேசிட்டு போயிட்டு இருக்கிறேன். கிளாஸ் ரெக்கார்ட் பண்ண மட்டும் போயிட்டு டைம் ஆச்சு, அதனால் மீண்டும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆ இ வந்து 12 எழுத்துக்கள் ஆகிய 12 உயிரெழுத்துலாம் இவை உயிர் போல தனித்தியங்கும் ஆற்றலும், உயிர் எப்படி தனித்தியங்குமோ அது போல் ஆற்றலும் மெய்யை இயக்கக்கூடிய தன்மையும் உடையது. உயிரெழுத்துக்கள் இருந்தால் தான் மெய் எழுத்துக்கள் இயங்கும். வெறும் இக்கு இருந்தால் மீனிங் இல்லை. இக்கு கூட்டல் ஆ தான் கா ஓகே. அது மாதிரி உயிர் முன் வல்லினம் புணர்தல். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லலாம், உயிர் முன் வல்லினம் புணர்தல். இயல்பினும் விதியில் உயிர் முன் எப்படி வல்லினம் போகும். இப்போது எக்ஸாம்பிள் ஆடை, அடுத்தது வந்து மரம் ஓகேங்களா. ஆடை கூட்டல் சென்றான் ஓகே. ஆடை கூட்டல் சென்றான், மரம் கூட்டல் கிளை. ஸோ இயல்பிலானது விதியினாது. இப்போ இந்த இதில் என்ன இயல்பாக இந்த இடத்துல என்ன வருது, அகர ஈற்று வந்திருக்கு. ஆடை இட்டு கூட்டல் அகர ஈர் வந்திருக்கா. ஸோ இயல்பாகவே இந்த இடத்துல அகர ஈர் வந்திருக்கு. இயல்பினும் விதி இந்த இடத்துல பாருங்கள், மரமில் இம்மு வந்திருக்கா. இம்முன்றது விதி என்ன சொல்லலாம், மவ்வீறு ஒற்றலியுமா. அப்போ அந்த விதி போய் அந்த விதியின்படி இதனாவது மர கூட்டல் கிளை. ஸோ அப்போ இதில் என்ன வருது, அகர ஈர் வந்திருக்கு. அதாவது உயிரெழுத்துக்கள் வந்திருக்கு. இயல்பாகவோ அல்லது விதியாகவோ ஓகேங்களா. மொழிக்கு ஈராக உயிர் எழுத்துக்கள் வந்தால் அதை தொடர்ந்து கசதப வார்த்தைகள், அதாவது கிளை கா ஓகேங்களா, சென்றான் சா, கசதப வருமொழியிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அது கசதபகள் வந்தால் வல்லினம் கட்டாயம் மிகும். அவ்வளோதான். இதில் நம்ம படித்ததே தான். ஆட சென்றான் இயல்பாக இந்த இடத்துல ஆ உயிரெழுத்து வருது, வரும் எழுத்தில் கசதப வருது, அதனால் வல்லினம் மிகும். நேற்றை பொழுது ஐ உயிரெழுத்து, போ இது வந்து கசதப ஓகேலா. ஸோ வல்லினம் மிகுது. வாழைப்பழம் இயல்பாக வந்திருக்கு, வல்லினம் வரும். மரக்கிளை இது என்னென்னா விதியின் அடிப்படையில் இந்த இடத்துல என்னது உயிரெழுத்து கடைசியில் வந்திருக்கு, மரக்கிளை ஓகேவா. முடிஞ்சு போச்சு. உயிர்மெய் எழுத்து தோன்றும் விதம். மெய் அகர உயிரோடு கூடிய பொழுது புள்ளியை நீக்கி. ஸோ உயிர்மெய் எழுத்து தோன்றும் விதம் இதில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா முன்னே படிச்சுட்டு போயிட்டேன், அதனால் சொல்கிறேன் ஓகே. உயிர்மெய் எப்படி தோணுன்னா இக்கு கூட்டல் ஆ, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் புணர்ந்து தான் கான்ற ஒரு வார்த்தை கிடைக்கும். ஸோ இப்போது இந்த காவோட சிறப்பு என்னென்னா, கான்றது எந்த மாத்திரை அளவு இருக்குன்னா உயிரெழுத்தை தான் பொறுத்திருக்கும். ஏன்னா இப்போ இக்கு கூட்டல் ஆ ஈக்குவல் டு கா. இதோட இக்கோட மாத்திரை வந்து இக்கோட மாத்திரை அரை, ஆவோட மாத்திரை 1 ஓகேண்ணா, காவோட மாத்திரையும் 1. ஸோ இதன் அடிப்படையில் என்ன தெரியுதுன்னா, அதே மாதிரி இக்கு கூட்டல் ஆ கா, ஆ நெடில் எழுத்தோட இது வந்து 2, காவும் நெடில் சொல்லுவோம் 2. அப்போது இதோட ஒலிக்கும் மாத்திரை அளவு ஓகேங்களா. உயிர்மெய் எழுத்துக்களோட ஒலிக்கும் மாத்திரை அளவு எதை பொறுத்து அமையினா உயிரெழுத்தை பொறுத்து அமையும். இதுதான் கேள்வி ஓகேங்களா. உயிர்மெய் எழுத்துக்களின்
காவாக இருக்கட்டும், ஞாவாக இருக்கட்டும், ஞாவாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். இதோட மாத்திரை அளவு எதை பொறுத்து அமையினா உயிரெழுத்தை பொறுத்து அமையும். கா ஏன்னா ஆவுக்கு 1னா காவுக்கு 1, பெரியாவுக்கு 2னா காவுக்கு 2. ஓகேவா? அந்த மாதிரி. அப்போது இதோட வரி வடிவம் எப்படி இருக்கும்? காண்றது எதை மாதிரி இருக்குது? ஆ மாதிரி இருக்கா இல்லை கா மாதிரி இருக்கா? வரி வடிவம் இக்கு போல் இருக்கு இல்லையா? அப்போ வரி வடிவம் மெய்யெழுத்தை பொறுத்தும், ஓகேங்களா, ஒலிக்கும் அளவு உயிரெழுத்தை பொறுத்தும் அமையும். சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சா? ஸோ உயிரும் மெய்யுமாகி 2 இடத்தும் பிறந்த உயிர்மெய் என்னும் பேர் மெய்யொலி முன்னும் உயிரொலி பின்னுமாகி மெய்யொலி முன்னும். அதே மாதிரி கான்னு சொல்லும்போது இக்கு தான் ஃபஸ்ட்டு வரணும், ஆ 2வது வரணும். ஓசை அப்படி தான், இக்கு கூட்டல் ஆ, மெய்யொலி முன்னும் உயிரொலி பின்னும் ஆ, இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு வரும். அதே மாதிரி அதோட மாத்திரை அளவு உயிரெழுத்தை பொறுத்து அமையும். அதோட வரி வடிவம் காண்றதோட வரி வடிவம் எதை பொறுத்து அமையும்? மெய்யெழுத்தை பொறுத்து அமையும். ஓகே, அப்போது இது மாதிரி 18 × 12 புணர்ந்தால் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கும். 216 மெய்யெழுத்துக்கள். ஓகே, உயிர் முன் உயிர் புணர்தல் நம்ம பேசிக் கான்செப்ட் தான். ஈ 2 உயிரெழுத்துக்கள் தொடர்ந்து, அதாவது வருமொழியில் ஒரு உயிரெழுத்து, நிலைமொழியில் ஒரு எழுத்து. எக்ஸாம்பிள் கிளி, இது வந்து உயிர். ஓகேங்களா? அதே மாதிரி வருமொழியிலையும் என்ன அது அழகு, இதுவும் என்னென்னா அழகு, இதுவும் உயிர், இதுவும் அதாவது நிலைமொழியோட இறுதியும் உயிரெழுத்து ஈல முடியுது, வருமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்து ஆள முடியுது. இப்படி 2 வந்தால் நம்ம என்ன பண்ணோம்? உடம்படு மெய்யாக சேர்த்தணும். உடம்படு மெய் ஒன்று ஈ அல்லது இவ்வு. இப்போ ஈ எங்கே சேர்த்தணும், இவ்வு எங்கே சேர்த்தணும்னு சொல்லி 3 விதி பார்ப்போம். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஈகா ஈ ஐ. ஓகேங்களா? இந்த இடத்துல ஈ வந்திருக்கா, இந்த இடத்துல பெரிய ஈ வந்திருக்கா, தீ மலை ஐ வந்திருக்கா. இந்த 3 இடத்துலையும் நம்ம என்ன சேர்த்தணும்? உடம்படு மெய்யாக ஈ சேர்த்தணும். ஓகேங்களா? கிளி அழகு, கிளி கூட்டல் அழகு, கிளி அழகு. தீ கூட்டல் இருந்தது, தீ எறிந்தது. மலை கூட்டல் அழகிது, மலை அழகிது. அதுவே மீதி என்ன? ஆ ஈ போட்டோமா, ஈ போட்டோம். ஊ அதுக்கடுத்து என்ன வரும்? ஏவை விட்டுட்டு சின்ன ஏ, அதுக்கடுத்து ஓ. ஓகேங்களா? அடுத்தது ஓ அவ். இதெல்லாம் வந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன, அதாவது ஏவை தவிர மீதி எழுத்துக்கள் வந்தால், உயிரெழுத்துக்கள் வந்தால் பல அணி இவ்வு சேர்த்தணும். பலவணி, பலா இலை, பலாவிலை. இது மாதிரி தானே பலா கூட்டல் அருமை. ஓகேங்களா? இந்த இடத்துல ஆகார ஈர் வந்திருக்கு, இந்த இடத்துல ஆ வந்திருக்கு. அப்போ என்ன, இந்த இடத்துல உடம்படிமையாக இவ்வு சேர்த்தணும். பலாவருமை. ஓகே, ஞாபகம் இருக்கா? அது குரூப்பில் போட்டோமா? பலாவருமை. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஊ வந்திருக்கா, திருவடி. பூவரும்பு, நோ அழகியது. அப்போ இவ்வு சேர்த்தணும். நொவ்வழகியது. கோ அழகு, கோவழகு. கவ்வழகு. எல்லா இடத்துக்கும் வந்துடுச்சு. அப்போது மீதி இருக்கக்கூடிய ஏக்கு நம்ம எதை யூஸ் பண்ணோம்? ஏன்னு வந்தால் அவனே அழகன். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? யாவும் யூஸ் பண்ணலாம். ஏக்கு மட்டும் ஈயும் வரும் அல்லது இவ்வும் வரும். ஓகேங்களா? பார்த்துருக்கோமா? சே கூட்டலடி, சேவடி அல்லது சேயடி. பார்த்தோமா? அந்த மாதிரி தான். ஸோ அப்போது அவனே கூட்டல் அழகன், அவனே வாவும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தே கூட்டல் அடியாள், தே வடியாள். ஓகேவா? தே கூட்டல் அடி, அதாவது கடவுளுக்கு தொண்டு செய்பவர்கள்னு அர்த்தம். இதை தான் பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஜமீன்தார், இந்த கோயில் பூசாரிங்க இதெல்லாமே மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? கடவுளும் எதுவும் கேட்கல. ஓகே, கடவுள் என்ன பண்ணல? கேட்கல. ஏன்னா அது வெறும் நம்பிக்கை தான், அவ்வளோதான். நம்ம நம்பிக்கை தான், வேறு எதுவும் சொல்ல வரல. ஓகே, புட்டா வெளியே போடா புட்டா. ஸோ அப்படி தான் தே கூட்டல் அடியால் வந்து இது வந்து வார்த்தை வந்தது. அதேமாதிரி தே கூட்டல் வாரம், தேவாரம் வந்தது. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் பார்த்து வரும்ல, மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கும். நம்ம யாரும் திருந்தவும் மாட்டோம், இது உருப்பிடவும் மாட்டோம். அது உண்மை தான். ஓகேங்களா? சாதி மதம் கொள்கையில் இருக்கிற நம்ம யாரும் மாற மாட்டோம். வந்துடுங்க. உரிச்சொற்களின் முன் வல்லினம் புணர்தல். ஓகே, உயிரீற்று உரி சொற்களின் முன் வல்லினம் வந்தால் மிக்கும் இயல்பாயும் இனமெல்லெழுத்து மிக்கும் புணரும். உரிச்சொற்களின் முன்னாடி உரிச்சொற்கள் நம்ம புக்கில் என்ன இருக்குன்னா, சால, தவ, குட, தலை, இந்த 4 வார்த்தைக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்னு நம்ம புக்கில் இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்கில் சால சிறந்தது, தவ பெரிது, ஓகேங்களா, குட, தலை, இந்த 4 வார்த்தைகள். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உரிச்சொற்களின் முன் அந்த புக்கு கான்செப்ட் எடுத்துங்க, புக்கை தவறி மீதியும் எடுத்துங்க. என்ன சொன்னால், உயிரீற்று சொற்களின் முன், அதாவது உரிச்சொற்கள் வந்து அதில் உயிரீற்றில் வந்துச்சுன்னா, உயிரீட்டா தவ குல எல்லாமே உயிரில் தான் வருது. அந்த உயிரீற்று சொற்களுக்கு முன்னாடி, அதாவது தமிழ் சொல்ல உயிரீற்றுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ வல்லினம் மிகுமா, வல்லினம் மிகுந்தும் வருமா. ஓகேங்களா? வல்லினம் மிக்கும் இயல்பானா மிக்காதுன்னு அர்த்தம். மிக்கும் இயல்பாயும் மிகுந்தும் வரும். சில உரிச்சொற்கள் முன்னாடி வல்லினம் மிகும், சில உரிச்சொற்கள் பின்னாடி வல்லினம் மிகாது, சில உரிச்சொற்கள் பின்னாடி வல்லினத்திற்கு இனமான மெல்லினம் தோன்றும். ஓகேங்களா? சில இனச்சொற்களுக்கு சில உரிச்சொற்கள் பின்னாடி அதுக்கு இனமான மெல்லினமும் தோன்றும் அப்படின்னு சொல்ல. ஓகேவா? சில வரும். அதுதான் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், தவ பெரியோன். ஓகேங்களா? தவன்ற வார்த்தை முன்னாடி வல்லினம் மிகுன்னு நம்ம பார்த்துட்டோம். தவ, இந்த நோட் பண்ணி வச்சுக்க வேணாம். தவ, சால, தவ, தட, குல,
ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் தவக்கு முன்னாடி வல்லினம் வந்துருச்சு, குலக்கன்று வல்லினம் வந்துருச்சு. ஓகே, கடின்ற வார்த்தை நம்ம பார்க்கல, அப்படியே வச்சுங்க. தடன்ற வார்த்தையில் வல்லினம் மிகுந்துருச்சு. தடன்ற வார்த்தைக்கு அப்புறம் தடக்கை இக்கு வருது, தடந்தோல் தடந்தோல்னு வருது, தடந்தோல். இந்த இடத்துல நின்று வருதுன்னா மெல்லெழுத்து, இந்த இடத்துல சொன்னோம் இனம் மெல்லெழுத்தும் மிகும், அதாவது தட கூட்டல் தோல், இத்துக்கு இனமான மெல்லெழுத்து என்ன இந்து, இந்து. அப்போ தடத்தோல்னு சொல்லலாம், ஆனால் இந்த இடத்துல இல்லு தான் இந்து தான் கரெக்டாக இருக்கும், இனம்ன்றது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தடந்தோல் இந்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பிரித்தல் நாளைக்கே கூட இதை கேட்டால் நம்ம ஆளுங்க என்ன தெரியும் பண்ணுவோம், நம்ம பார்க்காம என்ன தெரியும் பண்ணுவோம், தட இந்தோல் தடந்தோல் பிரித்தல்துன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏல தடம் கூட்டல் தோல்னு இருக்கும், ஆப்ஷன் பியில் தட கூட்டல் தோல்னு இருக்கும். ஸோ எப்படி பண்ணோம், தடந்தோல் அப்படின்னா பெரிய தோல் அப்படின்னு அர்த்தம், அதாவது உரிச்சொற்றோடன்னு அர்த்தம். அது தெரிஞ்சிச்சுன்னா இம்முன்ற வார்த்தை வராமல் தட கூட்டல் தோல் தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம போடுவோம். ஓகேங்களா. இப்போ கடிக்கு வரேன். கடின்றது மிக்கும் மிகாமலும் வரும், அதாவது கடி கமலம் மிகுந்தும் வரும், கடிக்கா மிகாமலும் வரும். ஓகேங்களா. கடி கா அப்படின்னா காவல், கடிக்கானா கானா என்ன அர்த்தம், காவல் அர்த்தம், கடினா மிகுதியான காவல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. கடி கமலம் இக்கு வரும், இக்கு கடின்ற வார்த்தைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இக்கு மிகும் இக்கு மிகாமலும் போகலான்ற கான்செப்ட் எடுத்துங்க. மீதி கமன்ற இடத்துல கமஞ்சூல். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் மிகுது. சொல்லுங்க, இச்சு இச்சு கூட்டல் ஊன்னு சொல்லுமா, இச்சுக்கு இனம் என்ன இஞ்சி. ஸோ அதனால் கமஞ்சூல். ஓகேவா. நனி பேதை, நனின்ற வார்த்தைக்கு அப்புறம் என்ன வரல பாருங்கள், வல்லினம் மிகலை. களின்ற வார்த்தைக்கு அப்புறம் வல்லினம் மிகலை. அப்போது புக்கு கான்செப்டை தவிர சால தவ தட குல இந்த 4 வார்த்தை பின்னாடி வல்லினம் மிகும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன பார்த்தோம், கமன்ற வார்த்தை, அது வார்த்தை, அதாவது இனம் மிகன்ற இதையும் வரும். அது எடுத்துக்கிட்டு நனி களி இந்த வார்த்தைக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அதான் அந்த 4 வார்த்தைக்கு அப்புறம் வேறு வார்த்தையில் இது மிகாது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா கடின்ற வார்த்தைக்கு பின்னாடி வல்லினம் வரும், வல்லினம் வராமலும் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா. ஸோ அடுத்து ஊன் என்பதற்கு சிறப்பு விதி. ஊன் என்னும் சிறப்பு பெயரின் இறுதி நகரம் வேற்றுமையில் இயல்பே ஆகும். அதாவது ஊனுன்ற வார்த்தை அப்படியே புணருது அப்படின்னா, ஊனுன்ற வார்த்தை அப்படியே புணருது அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஊன் கூட்டல் தீமை, இந்த இடத்துல வல்லினம் என்ன அது மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இயல்பாகுனா மிகாதுன்னு அர்த்தம். ஊன் கூட்டல் தீமை ஊன்றிமை இது மட்டும் மாறுது. ஊன் கூட்டல் தீமை தான்றது தகரம், அதாவது நகரத்தின் ரட்ட சொல்லி நகரத்தின் முன் தகரம் வரும்போது அது ரகரமாக திரிகின்ற விதிப்படி ஊன் கூட்டல் தீமை ஊன்றிமைன்னு மாறுது. ஊன் கூட்டல் பெருமை ஊன் பெருமை, அதாவது இப்பு வரலை. ஓகேங்களா. இங்கே இத்து வரலை, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா. அப்படியே எடுத்துக்கணும். ஓகே. ஊன்றிமை ஊன் பெருமை இந்த வார்த்தை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஊன் கூட்டல் தீமை என்னவாக மாறும், ஊன்றிமையாக மாறும். ஊன் கூட்டல் பெருமை ஊன் பெருமையாக மாறும். இங்கே இப்போ வருமானா வராது. எகரம் பிறக்கும்ன்ற மற்ற வந்துட்டோம். வாய் திறத்தலுடனே மேல்வாய் பல்லை நாக்கின் அடிப்பக்கம் பொருந்த எகரம் பிறக்கும். வாய் திறக்கும்போது மேல்வாய் பல்ல நாக்கின் அடிப்பக்கம் பொருந்த, அதே தான் என்னது ஈ ஈ ஏ, இது எல்லாம் 3 ஒரே மாதிரி தான் பிறக்குது. ஓகேவா. ஓகே. எகர வினாவின் முன் நாற்கணமும் புனதல். நாற்கணமும் அது என்ன நாற்கணம் தெரில. ஓகேப்பா. நாற்கணம் கணம். எகர வினாவிடை சொல்லின், எகர வினாவிடை எக்குதிரை ஏ ஓகே. எகர வினாவிடை ஏன்றது வினா சொல்லுதான். முன்னே உயிரெழுத்துக்களும் அதே மாதிரி எகரம் வந்தால் உயிரெழுத்துக்களும் வந்தது. அப்புறம் எகரம் வந்தால் வகரமெய் தோன்றும். எக்ஸ்ட்ரா என்ன தோன்றுது, வகரமெய் தோன்றும். எகரம் ஒளிந்த மெய்கள் வந்தால் எகரம் ஒளிந்த மெய்கள் வந்தால் வந்து மெய்களே தோன்றும். வந்த மெய்களே தோன்றும். எந்த மெய் வருதோ அந்த மெய்களே தோன்றும். ஸோ விதி உங்களுக்கு புரியலன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஏன்ற வார்த்தைக்கு அப்புறம் ஓகேங்களா சொல்லின் முன்னே உயிரெழுத்து கொண்ட வார்த்தைகள் வருது. இப்போது ஏ கூட்டல் அணி இது உயிரெழுத்தா, இப்படி வந்தால் அந்த இடத்துல என்ன வரும்னா எவ்வணி இவ்வு வருன்றான். இவ்வு வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இவ்வு வரும் அப்படின்னு சொல்லுறாங்க. ஓகேங்களா. எவ்வணி எங்கே ஏ என்ற ஒரு வினா எழுத்துக்கு பின்னாடி நம்ம அதானே பார்த்தோம். உயிரெழுத்துக்கு இது இயல்பா இதில் ஏ வருது இல்லை ஆ வருது. ஓகே. 2 உயிரெழுத்து வந்தால் இவ்வுன்ற உடம்படி சேரும் அப்படின்னு பார்த்தோம். எவ்வணி. சரி. அதுக்கடுத்து ஏன்ற அடுத்து குதிரை வருது. ஏக்கடுத்து நாடு வருது. மற்ற ஏக்கடுத்து மற்ற மெய்யெழுத்துக்கள் வந்தால் எந்த மெய்யெழுத்தை தவிரனா யான்ற உயிர் மெய்யெழுத்தை தவிர. ஓகேங்களா. அதான் ஈன்ற உயிர் மெய்யெழுத்தை தவிர மற்ற எழுத்துக்கள் வந்தால் ஓகேங்களா அந்த இடத்துல என்னத்த சொல்லணும், அந்த இடத்துல என்ன வருதோ அதுவே தோன்றும். ஏ கூட்டல் குதிரை எக்குதிரை, ஏ கூட்டல் நாடு எந்நாடு. என்ன மெய் ஃபஸ்ட்டு இது எப்படி இருந்தாலும் இக்கு கூட்டல் ஊன்னு சொல்லுமா, இன்னு கூட்டல் ஆன்னு சொல்லுமா, எந்த மெய் வருதோ அந்த மெய்யே தோன்றிடும். ஏ கூட்டல் நாடு எந்நாடு.
ஓகே புரியுதா? ஏ கூட்டல் குதிரை எக் குதிரை. சரி, அப்போது ஏக்கு அடுத்து யா எழுத்து வந்தால், அதாவது எகர வரிசை வந்தால் மட்டும் அது அந்த இடத்துல என்னத்தை சேர்த்தணும்? இவ்வை சேர்த்தணும். அதாவது உயிரெழுத்துக்கும் ஏ அடுத்து ஒரு உயிரெழுத்தும் ஏக்கு அடுத்து யா எழுத்தும் வந்தால் அந்த இடத்துல இவ்வு உடம்படு மெய்யா சேரும். அதுவே மற்ற எழுத்துக்கள் வந்தால் எந்த மெய்யெழுத்து வருதோ அதே மெய்யை சேரும். புரியுங்களா? எக் குதிரை என்னாடு, இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். எகின் என்பதற்கு சிறப்பு இது. எகின் ஏகின் அன்னப்பறவையின் பெயராகிய எகின். அப்போது அன்னப்பறவைக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்குது? எகின். நோட் பண்ணி வைங்க. அன்னப்பறவைக்கு இன்னொரு பேர் என்ன? எகின். எகின் என்னும் சொல் அல்வழியில் இயல்பாதலே அன்றி வேற்றுமை புணர்ச்சியிலும் வல்லினம் வர இறுதி நகரம் இயல்பாதலும் இரு வழியிலும் அகரச்சாரியை பொருந்த வல்லெழுத்தாவது அதற்கு இனமான மெல்லெழுத்துமாவது மிகுலும் விதியாகும். விதியை பார்த்தா புரிஞ்சலாம். எகின் கூட்டல் சிறை எகின் சிறை இயல்பா வருன்றாங்க. எகின் கூட்டல் தலை எகின் தலை இயல்பா வருதுன்றாங்க. எகின் கூட்டல் புல் எகின புல்லுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? ஓகே, இப்போ புரிஞ்சலாம். அன்னப்பறவையின் பெயராக எகின் என்னும் சொல் அல்வழியில் இயல்பாதலாய் அன்றி வேற்றுமை புணர்ச்சியிலும் இயல்பாய்தனன்று வேற்றுமை புணர்ச்சியிலும் வல்லினம் வர தாசி வல்லினம் வர இறுதி நகரம் இயல்பாக. இறுதி நகரம் எப்படி புரியும்? இயல்பாகவும் புரியும். இரு வழியிலும் அகரசாரியை பொருந்த வல்லெழுத்தாவது அதற்கு இனமான மெல்லெழுத்தாவது மிகுதலும் விதியாகும். எகின் புல் எகின புல்னு வருது. ஓகே, எகினம் புல். ஓகே அதாவது இப்போ இந்த எகின்ற வார்த்தைக்கு அப்புறம் நான் இதை மட்டும் நீங்கள் இந்த எகின்ற வார்த்தைக்கு அப்புறம் வல்லெழுத்து, அதாவது கசதபன்ற வார்த்தையில் வல்லினம் வந்தால் அந்த இடத்துல அது இயல்பாக புணரும். எகின் கூட்டல் சிறை அப்படியே புணருமா, எகின் கூட்டல் தலை அப்படியே புணருமா. அதே மாதிரி சில இடத்துல எகின் கூட்டல் புல் என்னவா மாறுதுன்னா இரு வழியிலும் அகரசாரி எகின் கூட்டல் புல் இன்னுன்றது கட்டாயி எகின கூட்டல் புல்லுன்னு மாறி எகின புல் அப்படின்னு மாறுது. அல்லது இது இன்னொரு வழி என்னது? இது வந்து வல்லினம். இதே என்ன சொல்லலாம்? எகினம் புல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போது கொஸ்டின் என்ன? எகின்ற வார்த்தை பின்னாடி வல்லெழுத்து வரும்போது அது என்னவா மாறும்னா இயல்பாக அதாவது வல்லெழுத்து மிகாமல் புணரும். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, அது வல்லெழுத்து மிகும்போது நகரம் என்னாவது? இந்த இன்னு நகரமாக மாறி, ஓகேங்களா, மெய்யெழுத்து அகரமாக மாறி கூட வல்லினமாகவும் புணரலாம் அல்லது மெல்லினமாகவும் புணரலாம். எகின புல் வல்லினம், எகினம் புல் மெல்லினம். ஓகேவா? இந்த வார்த்தை மட்டும் எடுத்துக்கலாம், நம்ம கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எகினது அன்னப்பறவை. எச்சம் பிரிதோர் சொல்லோடு பிரிதோர் குறிப்போடும் முடிவு கொள்ளும் இயற்கையை பொருந்திய செய்யுள் எச்சமாகும். பிரிதோர் சொல்லோடு எச்சம்னா என்ன? இப்போ ஒரு வார்த்தை வந்து முடியல, இதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை வரப்போகுது, அதுதான் பிரிதோர் சொல்லோ அல்லது ஒரு குறிப்போ அதோட முடிவு கொள்ளும் இயற்கையை பொருந்திய செய்யுள் எச்சமாகும். எனவே எச்சம் சொல்லெச்சம் குறிப்பெச்சம் என நிர்வாகப்படும். நாம் என்ன பண்ணுவோம்? எச்சம்ன்றது எப்படி சொல்லுவோம்? எச்சம்ன்றது பெயரெச்சம் வினையெச்சம் பார்ப்போம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. எச்சம் சொல்லெச்சம் குறிப்பெச்சம் என இருவகைப்படும். எச்சம்னா குறைச்சொல்னு அர்த்தம். நோட் பண்ணிங்க. எச்சம்னா என்னது? குறைச்சொல். பிரிதொன்றை தழுவும் சொல். எச்சம்னா குறை சொல்னு சொல்லலாம், பிரிவொன்றை தழுவும் சொல்னு சொல்லலாம். எச்ச தொடர்மொழி இப்படி ஒரு தொடர்மொழி. முடிவு பெறாது முற்று தொடர் மொழிக்கு உறுப்பாக வருந்தொடர் மொழி எச்ச தொடர்மொழி. சிம்பிள். இப்போது யானைன்னு வந்துடுது. யானைன்றது முற்று பெற்றுச்சா? கண்டிப்பாக கிடையாது. யானைக்கு அடுத்து ஒரு வார்த்தை வந்து முற்று பெறுது. யானை கோடு, யானையது கோடு, இப்படிலாம் வருது இல்லையா? ஸோ இப்போ முடிவு பெறாது முற்று தொடர் மொழிக்கு உறுப்பாக வரும் தொடர் மொழி எச்ச தொடர் மொழியாகும். ஸோ யானை கோடு யானையது கோடு அப்படின்னு வரும்போது இதை நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? எச்ச தொடர்னு சொல்லலாம். அதாவது எழுவாய் தொடர்னு சொல்லுவோம். யானை கோடுன்றது யானையோடைய கோடுன்னு அர்த்தம். இது இப்போ எப்படின்னா யானைன்னு வருது இல்லையா? யானையின் உடைய கோடுனா தந்தம். அப்போ யானையின் உடையன்னு வரும்போது அது முடியலைல்ல, ஏதோ ஒரு வார்த்தை வருது இல்லையா? அப்போ முற்று பெறதுக்காக இது முடியுது. கோடுன்ற வார்த்தைகள் தான் முற்று பெறுது. ஸோ முடிவு பெறாத முற்று தொடருக்கு பேர் என்ன? அந்த மொழிக்கு உறுப்பாக வரும் தொடர் மொழி எச்ச தொடர் மொழியாகும். சிம்பிள். யானை கோடு யானை எதுன்னு கோடு கேட்டு இது எச்ச தொடர் மொழியானா ஆமாம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேங்களா அண்ணா? ஓகேவா? யானை முடிவு பெறாது முற்று தொடர் மொழிக்கு என்னது? உறுப்பாக வரும் தொடர் மொழி எச்ச தொடர் மொழி ஆகும். ஓகே, இப்படி சொல்லலாம். நாம் என்ன சொல்லுவோம்? வந்த புத்தகம் சொல்லும் இல்லையா? வந்தன்றது பெயரெச்ச தொடர். வந்து சென்றான், அப்போ இது வினையெச்ச தொடர்னு சொல்லும் இல்லையா? அதே மாதிரி தான் யானை கோடு யானை எது கோடு. ஓகே, நெக்ஸ்ட். எட்டாம் வேற்றுமை உறுப்புகள் ஏற்கும் பொருள். எட்டாம் வேற்றுமை உறுப்புகள் தம்மை ஏற்ற பெயர் பொருளை முன்னிலையின் விளிக்கப்படும் பொருளாக. தம்மை ஏற்ற ஓகேங்களா? எந்த பொருள் ஏற்றதோ எந்த பொருளை தம்மைனா இப்போ என்ன சொல்கிறான்? சாத்தனை ஏற்ற பெயர் பொருளை முன்னிலையின் விளிக்கப்படும் கூப்புற பொருளாக வேறுபடுத்தும். அவ்வாறு வேறுபடும். அதாவது
இப்போ சாத்தன்றது பெயர் சொல். அந்த சாத்தனை என்ன வருது, சாத்தனேன்னு விழியாக மாற்றுது. அவ்வாறு வேறுபட்ட விழிக்கப்படும் பொருளே இவ்வுறுப்புகளில் பொருளாகும். சாத்தனே கேளாய், ஏ மிகுந்திருக்கு. அப்பனோ உண்ணாய், அப்பனோ ஓ மிகுந்திருக்கு. வேனிலாய், வேனிலாய் ஆய், அதாவது ஈறு திரிந்தது. வேனிலாய், வேனிலா, வேனிலா கருத்து என்ன வந்துருக்கு, வேனிலாய் கூறாய், வேனிலாய் கூறாய். ஓகேங்களா, ஈறு திரிந்திருக்கு. வேனிலா, வேனிலா பேர், வேனிலா பேர், ஆய் வந்திருக்கு இல்லையா, ஈ மிகுந்திருக்கு இல்லையா, வேனிலா ஈறு திரிந்தது. தோள செல்லாய், ஈறு கெட்டது. தோழனே, தோழனே அந்த இடத்துல என்ன பண்ணுது, தோழனே செல்லாய் அப்படின்னும் போது தோள செல்லாய். நேன்றது கெட்டுருச்சு, ஈறு இருந்தது தெரிஞ்சிருக்கு. ஓகேவா, வேனிலால் கூறாய் அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது ஈறு வேனிலா, ஈன்ற பதில் வேறு ஏதாவது வார்த்தை வந்துருக்கும். வேனிலால், ஓகேங்களா, ஆமாம் கரெக்ட். வேனிலால், வேனிலாலோ இல்லை வேனிலாலோ ஏதோ ஒரு வார்த்தை வரும். வேனிலால் கூறாய். அப்போ ஈறு ஈன்னு தெரிஞ்சிருக்கு. தோழனே ஈறு கெட்டு இருக்கு. தந்தை ஈறு இயல்பாயிற்று, அப்படியே வந்துருச்சு. தந்தையேன்னு சொல்லும்போது ஈறு இயல்பாயிடுச்சு. தந்தை, தந்தை அப்படின்னு அப்படி இயல்பாய் வந்திருக்கு. தந்தை வாராய். ஓகேங்களா, இந்த வாராய்ன்ற வார்த்தையை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து விழித்தொடர்னு சொல்கிறோம். மக்கால் கூறீர், மக்கால், மக்கால் ஈற்று எழுத்து வந்து என்ன இருக்குது, திரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இதெல்லாம் விழித்தொடரில் பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. நம்ம என்ன சாத்தனே போட்டுருவோம், அப்பனோ போட்டுருவோம், வேனிலாய்க்கு போட மாட்டோம், தோளா போட மாட்டோம், தந்தைக்கு கண்டிப்பாக தந்தை வாராய். இது வந்து விழித்தொடரான்னு கேட்டால் நம்ம இல்லை, இது எழுவாய் தொடர்னு போட்டுருவோம். ஓகேங்களா, இது வந்து விழித்தொடர். தந்தை வாராய்ன்றது என்னது, விழித்தொடர். மக்கால் கூறீர் எதிர்மறைன்னு போட்டு போயிடுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் வந்து விழித்தொடர். தோளா செல்லாய் விழித்தொடர், வேனிலாய் கூறாய் விழித்தொடர். ஓகேவா, எட்டாம் வேற்றுமையின் உறுப்புகள். எட்டாம் வேற்றுமையினுடைய உறுப்புகள் படற்கை பெயரிட்டில், அதான் இப்போ என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் எட்டாம். ஏ ஓ, படற்கையில் என்ன வரும், படற்கைனா தூரமாக இருக்கிறவங்கள. ஓகேங்களா, ஏ சாத்தனே அப்பனோ இதெல்லாம் வந்து ஏ வருது. ஓகே, ஓ வருது. மிகுதலும் அவ்வீறு திரிதலும் கெடுதலும் இயல்பாதலும் ஈற்றையல் எழுத்து திரிதலும் ஆகும். மேலே பார்த்ததெல்லாம் என்னது, இதெல்லாம் எட்டாம் வேற்றுமை உறுப்புகள். ஏ வரலாம், ஓ வரலாம், ஈறு திரியலாம், கெடலாம், இயல்பா வரலாம், ஈற்றெழுந்து திரிந்து வரலாம். ஓகேவா, எட்டு என்பதற்கு சிறப்பு வழி. எட்டு இறுதியூர் மெய் கெட நின்ற எட்டென்னும் எண்ணியது டகரமை. ஸோ எட்டுன்றது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எட்டுன்றதுக்கு வந்து மென்கணம் இடைக்கணம் உயிர்கணம் ஆகிய 4 கணமும் வர நகரமாக திரியும். 8000 எண்ணாயிரம். ஓ சூப்பர். அதாவது இறுதி உயிர் மெய் கெட நின்ற எட்டென்னும் எண்ணியது, எட்டென்னும் எண்ணியது. எட்டுன்றது என்ன ஆகும்னா எண்ணுன்ற வார்த்தையாக மாறுன்றாங்க. ஓகேங்களா, எப்போ டகரமை வன்கணம் மென்கணம் இடைக்கணம் உயிர்கணம் ஆகிய 4 கணமும் வர என்ன சொல்கிறாங்க, மென்கணம். மென்கணம்னா என்ன அர்த்தம், மெல்லெழுத்து, மெய்யெழுத்து, அது மெல்லெழுத்து, இடையெழுத்து, ஓகே, உயிர்கெழுத்து ஆகிய 4 கணமும் வர நகரமாக திரியும். ஓகேங்களா, எட்டுன்றது என்னது, இந்த இட்டு என்னவா மாறினா எண்ணுன்னு மாறும். அவ்வளோதான். 8000 எண்ணாயிரம். எட்கலஞ்சி எண்கலஞ்சி. ஓகேங்களா, 8 வகை எண் வகை. 8 நாளி எண்ணாளி. அவ்வளோதான், சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இறுதி உயிர் மெய் கெட, அந்த மெய் கெட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி இருக்கிற இட்டும் போய் அது எண்ணா மாறுது. அவ்வளோதான். ஓகேவா, எண்ணு பெயரோடு எண்ணு பெயர் புணர்தல், அதாவது நம்பரோட நம்பர் புணது. 1க்கும் 8க்கு 1 என்னும் எண் முதலாக 8 என்னும் எண் இறுதியாக உள்ள எல்லா எண்ணு பெயர்களும் 10 என்னும் எண்ணு பெயர் முன் வரின் அப்பத்து என்னும் சொல்லில் உள்ள குற்றியலுகரம் தான் ஏறி நின்ற மெய்யோடு கெட்டு முடியும். என்ன சொல்கிறாங்க, 1 2 ... 8 வர. ஓகேங்களா, 8 இந்த எழுத்துக்கள் என்னும் எண் இறுதியாக உள்ள எல்லா எண்ணு பெயர்களும், 8 என்னும் எண் இறுதியாக உள்ள எல்லா எண்ணு பெயர்களும் 10 என்னும் எண்ணு பெயர் முன் 10 பாயித்து 10. ஓகேங்களா, 2 கூட்டல் 10 அப்படின்னு வரும்போது அதில் உள்ள குற்றியலுகரம் தான் ஏறுகின்ற கெட்டு போயிடும். ஆமாம், அதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா 10 கூட்டல் 1. ஓகே, முன் வருமா, இப்படி வருமா, 10 கூட்டல் 1 11. நான் பார்ப்போம் இல்லையா, 10 கூட்டல் 1 இல்லை. அப்போது அவங்க சொல்ல வந்தது தான் 1 முதல், ஓகே, 1 2 3 4 5 6 7 8 இது வர இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி 10ன்ற வார்த்தை நம்பர் வந்தால் அதை நம்ம சேர்த்து எழுதும்போது இந்த இத்து என்ன வருமா, இந்த குற்றியலுகரம் ஓகேங்களா கெட்டு போயிடும். அப்புறம் இத் கூட்டல் 1. ஓகேங்களா, 10 கூட்டல் 1 அப்படின்னு வரும். வேறு என்ன சொல்கிறாங்க, நான் 10 என்னும் சொல்லில் உள்ள குற்றியலுகரம் தான் ஏறி நின்ற மெய்யோடு கெட்டு முடியும். தான் ஏறி நின்ற மெய்யோடு கெட்டு முடியும். மெய்யினா அர்த்தம், இந்த இத்தோடு கெட்டு போயிடும். அப்போ 11. 10ன்றது என்னவா மாறுது, 11 மாறுது. 11 12. ஓகே, ஸோ இத்து கூட்டல் 1 11. ஓகேங்களா, எப்படி முடியும், இன்னும் கூட்டல் ஓ நோ 10ன்றது வந்து 10 மாறும். 10 கூட்டல் 1 11. ஓகே, 12 இன்னா மாறுது இந்த இடத்துல. ஓகே, 12
13, 14, 15, 16, 17, 18. ஓகேங்களா? 19 வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இத்து அப்படியே போனோம், பா இத்து அப்படின்னே எழுதுவோம். 19ன்னு அப்படியே எழுதுறோம் இல்லையா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ 10 முதல் 1 முதல் 8 வரை மட்டும் தான் இந்த கான்செப்ட். கூட்டில் கேட்டால் சரியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அது என்னவா மாறுதுன்னா திரியுது, அந்த உகரம் வந்து திரிஞ்சு போயிடுது. உகரம் திரிஞ்சு அப்படியே புணருது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 11, 12ன்னு வருது. எண்ணு பெயர் முன் நிறை பெயரும் அளவு பெயரும் புணரல். எண்ணு பெயர் முன்னாடி எது 10. ஓகே, எண்ணு பெயர். நிறை பெயரும் அளவு பெயரும், இந்த களஞ்சி, தொடி, பலம், களம், பானை இதெல்லாம் வந்து ஒரு அளவுகளை குறிக்கக்கூடிய பெயராம். ஓகேவா? ஸோ அப்படி வரும்போது 10 என்னும் பெயர் முன் நிறையும் அளவும் வருங்காலத்து என்னும் சாரியை பெற்று முடியும். அதான் சொன்னான். இப்போ இங்கே 10க்கு அப்புறம் அளவு பெயர் வருது 11, இன்னு சேர்றதுலையே. அது மாதிரி 10 களஞ்சி 10 களஞ்சி. 10ன்றது என்னது 10 மாறுது. 10 தொடி 10 ரொடி. ஓகேங்களா? இன்னும் வரும்போது இன்னுக்கு இத்து வந்தால் அந்த ரோவாக மாறும், ராவாக மாறும். இன்னும் வர இடத்துல இத்து வந்தால் அது என்னவா தெரியும், ராவா தெரியும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த விதிப்படி 10 குட்டல் ரொடி 10 ரொடி. 10 பழம் 10 பழம். 10 களம் 10 களம். 10 பானை 10 பானை. 10 பேர் உரை எழுதியிருப்பான்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம 10 சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் அளவு பொருட்கள். நிறை அதாவது ஒரு பொருள் அளக்கக்கூடிய பொருட்கள். களஞ்சி, தொடி, பழம், களம், பானை இதெல்லாம் பொருளை அளக்கக்கூடிய ஒரு பொருட்கள், நிறையுடைய பொருட்கள். ஸோ அப்போ இங்கே என்ன வருது, 10 களஞ்சி அப்படின்ற வார்த்தைகள் வருது. ஸோ 10 கூட்டல் அது கூட்டல் அளவு பேர்களோ நிறை பேர்களோ வந்தால் அது வந்து கூட இன்னென்ற சாரியை சேரும். அப்போ 10 களஞ்சி 10 களஞ்சி ஞாபகம் வச்சுங்க. 10 ரொடி 10 பழம் இதெல்லாம். ஓகே, எதிர்காலம் காட்டும் விதிகள் நமக்கு தேவை. ஈ என்னும் முன்னிலை வினைமுற்று விகுதி 1, ஈ என்னும் முன்னிலை வினைமுற்று விகுதி 1, பா மார் என்னும் படற்கை வினைமுற்று விதி 2, கா இய இயர் அல் என்னும் வியங்கோல் வினைமுற்று விகுதி 4, ஆய் இ ஆள் ஏல் கான் மின் ஈர் என்னும் முன்னிலையே வேல் முன்னிலை ஏவல் வினைமுற்று விதி 8 ஆகிய 15 எதிர்காலம் காட்டும் விதிகளாகும். மொத்தம் எதிர்காலத்தை காட்டக்கூடிய விதிகள் என்ன 14. என்னென்ன? 1 ஈ. ஓகேங்களா? முன்னிலை வினைமுற்று வந்தாய் நீ சென்றாய் அப்படிலாம் சொல்லும் இல்லையா? ஸோ முன்னிலை என்னும் முன்னிலை வினைமுற்று. அப்புறம் வந்து பா மாறு என்னும் படற்கை வினைமுற்று. ஓகேவா? பாவும் மாறு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, கா ஏ இயர் அல்லு இதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்று. அதுக்கப்புறம் ஆய் இ ஆள் ஏல் கான் மின் ஆர் இதெல்லாம் என்னது வந்தாய் சென்றாய் நீ போனாய். ஓகேங்களா? இ ஆள் ஏல் கான் மின் செல்மின் வருமின் ஈர் என்னும் முன்னிலை ஏவல் வினைமுற்று. இதெல்லாம் இந்த 8 ஆகிய 15 எதிர்காலம் காட்டும் விதிகளாகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். சேரி, நடப்ப, நடமார், வாழ்க, க இதில் என்னது ஈ. இதில் வந்து என்ன வருது பா வருது. இதில் வந்து மார் வருது. இதில் கா இய இயர் அல்லு. ஓகேங்களா? நடவாய். உண்ணல் என்பது தொழிற்பெயர் கிடையாது, வேங்கோல் வினைமுற்று. நடவாய் ஆய் உண்ணுதி ஈ மரால் ஆள் அலேல் ஏல். அடுத்து வந்து சொல்லின் கான் நடமின் உண்ணும் விகுதி வருது. உண்ணீர் ஈர் விகுதி வருது. இந்த 15 என்னன்னு கேட்டால் எதிர்காலம் காட்டும் விதிகள். ஓகேங்களா? எத்தனை விகுதிகள்? 18 எதிர்காலம் காட்டும் விகுதிகள். ஓகேவா? எதிர்மறை குறிப்பு வினையச்ச பெயரச்சங்கள். எதிர்மறை குறிப்பு வினை பெயரச்சங்கள் இவை அல்லு இல்லு என்னும் பண்படியாய் தோன்றி ஆகார சாரியை தகர வெளுத்து பெற்றதோடு அடி கூடிய அகர விகுதியும் பெற்றோம். ஒன்றும் இல்லை, இவை இல்லு அல்லு இல்லு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம், எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். அல்லாத. ஓகேங்களா? அல்லு கூட என்ன வருது, ஆகார ஈற்று பெற்று கடைசியில் தா பெறும். அல்லுன்ற வார்த்தைக்கு அப்புறம் ஒரு ஆகார எழுத்தை பெற்று ஏன்னா ஆகார எழுத்தை பெற்று அதுக்கப்புறம் தான்ற வார்த்தையை பெற்றால் அது என்னவா மாறுது, எதிர்மறை. அல்லாத குதிரை இல்லாத பொருள்னு சொல்ல வராங்க. இவை அல்லா குதிரை இல்லா பொருள் என ஈற்றுயிர் கெட்டும் வரும். அதான் ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சமாக வரும். இது எதிர்மறை பேரச்சம், ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம். எதிர்மறை இடைநிலை எது இல்லு அல்லு ஆ புக்கிலே இருக்கும். இல்லு அல்லு ஆ என்னும் 3 எதிர்மறை இடைநிலைகளாகும். எதிர்மறை இடைநிலைகள் எத்தனை? இல்லு அல்லு ஆ. இன்னும் புக்கில் எக்ஸ்ட்ரா இருக்கும். இவற்றுள் ஆகார இடைநிலை வரும் எழுத்து மெய்யாயிற் கெடாதும் உயிராய் கெட்டும் வரும். அதாவது வரும் எழுத்து, அதாவது ஆகார இடைநிலை வரும்பொழுது வரும் எழுத்து மெய்யாயிற் கெடாதும் உயிராய் கெட்டும் வரும். என்னன்னு பார்க்கலாம். நடவான், நட கூட்டல் ஆணு. இந்த இடத்துல என்ன வருது, நட கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண், நடவான். என்ன சொல்கிறாங்க, ஆகார இடைநிலை வரும் எழுத்து மெய்யாயிற் கெடாதும் உயிராய் கெட்டும் வரும். ஸோ அது மறைஞ்சும் வரும். எப்பயுமே என்னன்னா, இப்போ நடந்திலன் இதில் வந்து என்ன வருது, இல்லு வெளிப்படையாக வருது. நடக்கின்றலன் இல்லு, நடக்கிலன் இல்லு, நடக்காதவன் நடவாதான். ஓகே, நடவான் நடவேன். இந்த இடத்துல என்ன வருது, இவற்றுள் ஆகார இடைநிலை
வரும் எழுத்து மெய்யாய் கெடாதும் உயிராய் கெட்டும் வரும். அந்த உயிர் எழுத்து கெட்டு வரும். இப்போ நடவான் அப்படின்னா சொல்லுவோம். நட கூட்டல் இதுக்கு இவ்வு கூட்டல், ஓகேங்களா, இவ்வு நட கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். இந்த இடத்துல நடவான்றதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இங்கே வருது, சாரி நட கூட்டல் இவ்வு கூட்டல் ஆ கூட்டல் ஆண், ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த இடத்துல நடப்பகுதி இவ்வு சந்தி அப்படி தான் நினைக்கிறேன். இவ்வு தான் எதிர்கால காட்டக்கூடிய இடைநிலை. வந்து மறைந்து வருது, ஓகேங்களா. வந்து என்ன வருது, மறைந்து வருது. நடவான் எதிர்கால வினைமுற்று இது வந்து, ஓகேங்களா. எதிர்கால வினைமுற்று தான் நடவான்றது. ஸோ எதிர்காலத்தில் வரும்போது வந்து மறைந்து வரும். எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து எய்தார், திருக்குறளில் சொல்லும் இல்லையா, எய் கூட்டல், ஓகே, இத்து கூட்டல் ஆ கூட்டல் அருன்னு வரும். இந்த இடத்துல வந்து எப்பயுமே என்ன வரும்னா மறைந்து வரும். எதிர்மறையை காட்டக்கூடிய இடைநிலையாக வரும், ஓகேங்களா. ஸோ ஆகாரம் மட்டும் மறைந்து வரும் அப்படின்னு சொல்ல வராங்க, ஓகேவா. ஸோ ஓகே, நடந்திலன், நடக்கின்றலன், நடக்கிலன், நடவாதவன், நடவான், நடவன், இதெல்லாம் எதிர்மறை இடைநிலை. இல்லு அல்லு அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எதிர்கால இடைநிலை பகரமையும் வகரமையும். நான் சொன்னேன் இப்பு கம்மா இவ்வு, அது எல்லாமே என்ன, அது ஆண்பால் முதலிய 5 பால்களிலும் தன்மை முதலிய 3 இடங்களிலும் நிகழ்காலத்தை காட்டுகின்ற வினைப்பகுதிகளிலும் இடைநிலைகளாகும். ஓகே, அதாவது இப்பு இவ்வு இது 3 இது 2 என்னென்னா எதிர்கால இடைநிலை, அவ்வளோதான். எதிர்மறை தெரிநிலை வினை பெயரச்சங்கள், இது முடிஞ்சு போச்சு. குறிப்பெயரச்சம் முடிச்சு. எதிர்மறை தெரிநிலை வினை பெயரச்சங்கள் இவை எதிர்மறை ஆகார விடைநிலையும் தகரவெழுத்தும் பெற்றோடு கூடிய அகர விகுதியும் பெற்று வரும். எக்ஸாம்பிள் செய்யாத, அவ்வளோதான். செய்யாத, ஏன்னா ஈஸியாக சொல்லிடலாம். செய்யாத, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், செய்யாத மாணவன், ஓகேங்களா. தேர்வு பாடம் செய்யாத மாணவன், ஓகேங்களா. ஹோம்ஒர்க் செய்யாத மாணவன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு பெயர் தான் போட போகிறோம். ஸோ அப்போ இது பெயரச்சம். பெயரச்சத்தில் என்ன சொல்ல வருது, செய்யாதன்றது எதிர்மறையை சொல்லுது, அதனால் எதிர்மறை பெயரச்சம், ஓகேங்களா. செய்யாதன்றது வந்து இறந்த காலத்தை வெளிப்படையாக காட்டுது, அதனால் தெரிநிலை. அது எதிர்மறையாக இருக்கனால எதிர்மறை தெரிநிலை வினை பெயரச்சம் முடிஞ்சு போச்சு. எதிர்மறை குறிப்பு வினையச்சங்கள் அல்லு இல்லு என்னும் எதிர்மறை பண்படியாக தோன்றி ரீ தூ மல் மே மை ஆள்கால் கடை வழி இடத்து என்னும் விதிகளை பெற்று வரும். சும்மா நம்ம இவ்வளையும் மனப்பாடம் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். அறமன்றி செய்தான், அன்றின்ற வார்த்தை எதிர்மறையா, கரெக்டு, எதிர்மறை. இது வந்து காலத்தை காட்டுதா, யார் செஞ்சாங்கன்னு எதையுமே காட்டாது. ஸோ அறமன்றி செய்தான். அப்போ இது என்ன சொல்லுது, அறமன்றி, இந்த வார்த்தை என்னது, எதிர்மறை. ஏன்னா அன்றின்றது எதிர்மறை. ஸோ அதனால் எதிர்மறை போட்டேன். இது காலத்தையோ எதையோ வெளிப்படையாக காட்டலை, அதனால் குறிப்பு போட்டேன். இதுக்கப்புறம் ஒரு வினை தான் வந்து முடியும், அதனால் வினையச்சம். அறமன்றி செய்தான். அறமல்லாதது இல்லை, எப்படி புரியணும், அறமல்லாது இல்லை. அருள் இல்லாது செய்தான், இப்படிலாம் போடுறோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எதிர்மறை குறிப்பு வினையச்சம் கான்செப்ட் வச்சு ஈஸியாக புரிஞ்சுட்டு போயிடலாம். எதிர்மறை தெரிநிலை வினையச்சங்கள், தெரிநிலைனா காலம் வெளிப்படையாக தெரியணும். இவை எதிர்மறை ஆகார விடைநிலையோடு ஊ மேல் மே மை மைக்கு கால் கடை வழி இடத்து என்னும் விகுதிகளை பெற்று வரும். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் போட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா. என்ன சொல்லலாம், செய்யாது செய்தான். அப்போ செய்யாது செய்தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அவன் ஒரு வந்தானின் வாரானின், ஓகேங்களா, இப்படி சொல்லலாம். வாரானின் வாரான் அப்படிலாம் சொல்லும்போது இது ஒரு ஆண்பால குறிப்புது அப்படின்ட்டு வெளிப்படையாக ஏதாவது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து தெரிநிலை, ஓகேங்களா. ஸோ குறிப்புக்கும் தெரிநிலைக்கும் வித்தியாசம் ஒன்று தான். குறிப்பு காலத்தை காட்டாது, யார் செஞ்சால் என்ன செஞ்சான்னு தெரியாது. ஆனால் தெரிநிலையில் ஏதாவது ஒன்று வெளிப்படையாக வந்துடும், காலமும் வெளிப்படையாக வந்துடும். எழுத்தின் சாதியைகள் தனிமைகள் என்னும் சாதியை பெறும். உயிர் நெடில்கள் காரம் என்னும் சாதியை பெறும். ஓகே, அதான் சொன்னோம். எழுத்தின் சாதியைகள் இதெல்லாம் சும்மா நம்ம அடிச்சு விட வேண்டியதான், நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் இல்லை. தனிமைகள் என்னும் ஆன்ற எழுத்துக்கு பின்னாடி ஆகாரம் சொல்ல வரும். ஐகார அவுகாரங்கள் காரம் என்னும் சாதியுடன் கான் என்னும் சாதியும் பெறும். உயிர்குறிலும் உயிர்மைக்குறிலும் கான் என்னும் சாதியுடன் கரம் என்னும் சாதியும் பெறும். தேவையில்லை. அகரம் ஆகாரம் ஐகாரம்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. எழுத்துக்களின் பிறப்பின் பொது விளக்கணம். நமக்கு வந்து எழுத்துக்களோட பிறப்பு அவ்வளோ இல்லை, புக்கில் இருக்கிறதே பார்த்துக்கலாம். ஒளி எழுத்திற்கு வேண்டும் காரணங்கள் குறைவில்லாமல் உயிரினது முயற்சியால் உள்ளே என்ற காற்றானது எழுப்பு எழுகின்ற செவிப்புலனாகும் அணுகூட்டம். அது ஈஸியாக போட்டலாம், அது விட்டுருங்க. எழுத்தும் எழுத்து வகையும் சொற்கள் உண்டாவதற்கு முதற் காரணமாக அணுத்திரல் காரியமாய் உள்ள ஒளியே எழுத்து எனப்படும். ஓகே, எவ்வெழுத்து முதல் எழுத்து சார்பெழுத்து நாம் பார்ப்போம். முதல் எழுத்து சார்பெழுத்து. எழுத்துக்குரிய மாத்திரைகள் மட்டும் பார்க்கலாம். உயிரிழப்படைக்கு மாத்திரை 3 நாம் சொல்லலாம். ஏன்னா ஆதல், அப்போது ஆன்றது தான் உயிரிழப்படை. உயிருக்கிற இது வந்து நெடிலுக்கு 2 குறியிலுக்கு 1. அப்போ உயிரிழப்படைன்னு கேட்டால் 3. ஓகே, நெட்டெழுத்திற்கு எத்தனை பார்த்தோம், 2. ஓகேவா, நெட்டெழுத்துக்கு 2, குறியில் எழுத்துக்கு 1. ஓகேங்களா. அப்போ ஐகார குறுக்கத்திற்கு மாத்திரை எவ்வளோ, ஐகார குறுக்கன் வந்தால் எத்தனை சொன்னேன், 1. ஐகார குறுக்கம்னா ஆமாம் 1.
ஏன்னா குறுகி ஒலிக்கும் இல்லையா ஐகாரம். ஐகாரம் வந்து தனக்குரிய 2 மாத்திலேருந்து சொல்லின் முதலில் வந்தால் 1, இடையில் வந்தால் 1. ஸோ இங்கே 1 1 வரும். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி தெரியும். ஔகார குறுக்கத்திற்கு மாத்திரை 1, ஒற்றளபடைக்கும் மாத்திரை 1. ஒற்றளபடைக்கு எப்பவுமே 1. குற்றெழுத்து மாத்திரை 1, குற்றெழுத்துக்கு 1. மெய்யெழுத்திற்கும் குற்றியல் உகரத்திற்கும் குற்றியல் இகரத்திற்கும் முற்றாயத்திற்கும் தனி ஆயுத எழுத்திற்கும் அரை மாத்திரைகள். ஓகே ஓகே ஓகே. ஒற்றளபடைக்கு 1னா ஒற்றளபடை இக்கு கூட்டல் இக்கு 2 ஒற்று வரும் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் ஒற்றளபடைனா ஒற்றுக்கு வந்து அரை மாத்திரம் தான். அளபடைனா இன்னொரு வார்த்தைகள். இப்போது எக்ஸாம்பிள் இன்னொரு வார்த்தை வரும் இல்லையா, இக்கு கூட்டல் இது ஒரு அரை இது ஒரு அரை கூட்டினா 1 ஆகிடும் இல்லையா. அப்போ ஒற்றளபடைக்கு 1, உயிரளபடைக்கு 3. சரிங்களா. ஔகார குறுக்கத்திற்கும் ஐகார குறுக்கத்திற்கும் 1ன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து குற்றெழுத்திற்கு மாத்திரை 1, மெய்யெழுத்துக்கு குற்றியலுகரம் குற்றியலுகரம் முற்று எழுத்து தனி எழுத்து ஆயுத எழுத்து இது எல்லாத்தையுமே அரை மாத்திரை தான். மகர குறுக்கத்துக்கு எவ்வளோ பார்ப்போம்னா மகர குறுக்கம் ஆல்ரெடி அரை மாத்திரை இருக்கும். அது குறுகி ஒழிச்சா 4. அதே மாதிரி ஐத குறுக்கத்துக்கு எவ்வளோனா அது அரை, அது குறுகி ஒழிச்சா 4. ஸோ அதுக்கெல்லாமே 4 ஆகும். அவ்வளோதான். ஓகேண்ணா. எண் என்பதற்கு சிறப்பு விதி நோட் பண்ணுங்கள். எண் என்னும் வேறுபாட்டு மொழியின் இறுதி நகரம் வல்லினம் வரின் ஒருபோது திரிந்தும் ஒருபோதும் திரியாது. எண்ணுன்ற வார்த்தைக்கு அப்புறம் வேறுபாட்டு மொழியின் இறுதி நகரம், இந்த நகரம் வல்லினம் வரின் ஒருபோதும் திரிந்தும் ஒருபோது திரியாதும் வரும். ஒரு சமயத்தில் திரிஞ்சு வரலாம், எண் பகைன்னு வரலாம், இல்லை எற்பகைன்னு வரலாம். ஒரு பக்கம் தெரியாமல் வரலாம். அவ்வளோதான். திரிஞ்சு வரலாம், தெரியாமல் வரலாம். அதான் சிறப்பு விதி. எண் பகைன்னு வரலாம், ஏற்பாடுன்னு வரலாம். யான் நான் என்பவை எண் என வேறுபடுதல். யானும் நானும் எண்ணுன்றதான் என்னவா மாறுது, யானாகவும் நானாகவும் வேறுபடும். ஓகேண்ணா. எக்ஸாம்பிள் கீழே இருக்க பாருங்க. ஏ என்னும் சாரியை பெறும் அளவு பெயர்கள். உயிரையும் மெய்யையும் இறுதியாக உடைய எண்ணு பெயர். உயிரையும் மெய்யையும் இறுதியாக உடைய எண்ணு பெயர். உயிர் மெய். ஓகே. உயிரும் மெய்யும் உடைய எண்ணு இறுதியாக உடைய எண்ணு பெயர். அதான் உயிரும் மெய்யும் வரக்கூடிய எண்ணு பெயர்களும். ஓகே. நிறைப்பெயர் அளவு பெயர்கள் முன்னு அவ்வவற்றிற்கு குறைந்த அவ்வவ பெயர்கள் வரின் பெரும்பாலும் ஏ என்னும் சாரியை பெறும். 1 கால் ஒன்றே கால், தொடி காசு தொடியே காசு. ஓகேங்களா. கலன் பதக்கு கலனே பதக்கு, கால் காணி காலே காணி, களஞ்சு குன்றி களஞ்சே குன்றி, உலக்கு ஆளாக்கு உலக்கே ஆளாக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்னா இதெல்லாமே வந்து நம்பரு ப்ளஸ்ஸு நிறைப்பெயர்கள் அளவு பெயர்கள். நம்பர் பெயருக்கும் நிறை பெயருக்கும் அளவு பெயருக்கும் பின்னாடி. ஓகேங்களா. பின்னாடி ஓகேங்களா. என்னும் பெயர் நிறை பெயர் அளவு பெயர் முன் அவ்வவற்றுக்கு இருந்தால் அவ்வளோ பெயர்கள் வருகின்றன. அதுக்கப்புறம் அந்தந்த எண்ணு ஒன்றுக்கு இது எண்ணு பெயர். கால்ன்றதும் எண்ணு பெயர். தொடி காசு கலன் பதக்கு கால் காணி இது எல்லாமே என்னென்னா எண்ணு பெயர்கள் எடுத்து எண்ணு பெயர்களோ இல்லை நம்பருக்கு எடுத்து ஒரு நம்பரோ. ஏன்னா 1ன்றதும் நம்பர் தான், காலுன்றதும் நம்பர் தான். இல்லை 1னா 1, கால்னா அரை. எண்ணு பெயர்கடுத்து ஒரு எண்ணு பெயரோ, அரை அளவு பெயர்கடுத்து ஒரு அளவு பெயரோ, நிறை பெயர்கடுத்து ஒரு நிறை பெயரோ வந்தால் அந்த இடத்துல ஏகாரத்தை போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றே கால், தொடி காசு தொடியே காசு, கலன் பதக்கு கலனே பதக்கு, கால் காணி காலே காணி, களஞ்சு குன்றி களஞ்சே குன்றி, உலக்கு ஆளாக்கு உலக்கே ஆளாக்கு. அவ்வளோதான். இந்த பொறுத்துக மட்டும் இந்த பிரித்தல்துக மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஏகாரம் எங்கே பிறக்கும்? வாய் திறத்தலுடனே மேல்வாய் பல்லை நாக்கின் அடிப்பக்கம் பொருந்து ஏகாரம். அதே தான், அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா. எது பார்த்தோம்? இ ஏ இது 4 ஒரே இடத்துல தான் பிறகு. ஓகேங்களா. அடிப்பாகம் பொருந்த ஏகாரம் பிறக்கும். ஏல் என்னும் எண்ணு பெயர் முன் அளவு பெயர் புணர்தல். ஏல் என்னும் எண்ணு பெயர் முன்னாடி ஏழுன்றது ஒரு 7 எண்ணு பெயரை குறிக்குது. அது அளவு பெயர் வருமொழியாய் வருமிடத்து நெடுமுதல் குறுகலும் உகரம் பெறுதலும் ஆகும். அதாவது வரும் அது ஏழு பலம் ஒரு எண்ணு பெயருக்கு அப்புறம் ஒரு அளவு பெயர் வருது. பலம்ன்றது ஒரு அளவு பெயர். எழு பலம், ஏழு களஞ்சி. அதாவது ஏழுன்றது என்னவா மாறுது, எழுன்னு மாறுதுன்னு சொல்ல வராங்க. ஏழு என்னும் எண்ணு பெயர் முன் அளவு பெயர் அல்லது வருமொழியாய் வருமிடத்து நெடுமுதல் குறுகலும். நெடில் எழுத்து என்னாவது குறுகுதான். ஓகே. இப்போ ஏழுன்னு இருக்கு இல்லையா, ஏழுன்றது என்ன வந்து குறுகியது. அதுக்கப்புறம் நெடுமுதல் குறுகலும் உகரம் பெறுதலும். உகரம் என்ன? இல்லுன்றது உகரம் பெறுது. எழு. ஓகே. ஏழு பலம் எழு பலம், ஏழு களஞ்சி எழு களஞ்சி. ஓகேவா? ஓகேங்களா. நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஏழு என்னும் எண்ணின் முன் நிறை பெயர் புணர்தல். அதுதான் ஏழ்களம் எழுகலம் முடிஞ்சு போச்சு. ஏழு என்னும் எண்ணுடன் 10 என்னும் எண் புணர்தல். 7 10 70. ஓகேங்களா. அங்கே பாருங்க லூ 70 70ன்னு சொல்லலாம். 7 10 எவ்வளோ சொல்லலாம்? 70ன்னு சொல்லுவோம். ஓகே. அதே மாதிரி 7 என்பதோடு 10 என்னும் புணர்தல் எடுத்தால் 10 என்னும் சொல்லி இடை ஒற்று கெட்டு இடை ஒற்று கெட்டு ஆயுதமாகிய புள்ளி நிற்றல் வேண்டும். அதாவது 7 பக்துன்னு சொல்லலாம், ஏழு பா இக்துன்னு சொல்லலாம், அல்லது இந்த இத்து கெட்டு போயிடுச்சு 70ன்னு சொல்லலாம், அல்லது 7 பக்துன்னு சொல்லலாம். நோட் பண்ணி வைங்க. 70 அல்லது 70. ஓகேவா?
ஏழு என்னும் எண்ணுடன் 1000 புணர்தல் 7000. ஏழு என்னும் கூட 7000 வருது. அடுத்தது ஏழு எண்ணு கூட ஐ முன் ஐ அம் பல் என்பன புணர்தல். ஏழ் தாமரை ஏழ் வெள்ளம் ஏழாம்பல் என்ன சொல்கிறாங்க, ஏழு என்னும் பெயர் முன் ஐ என்றும் அம் என்றும் பல் என்றும் வருகின்ற இறுதிகளை உடைய பொருட்கள். அதாவது ஐ இப்போ ஏழு கூட்டல் தாமரை இதில் லாஸ்ட்டில் ஐ வருது. ஓகே, ஐ என்றும் வெள்ளம் அம்மு வருது. ஓகே, என்றும் பல் என்றும் வருகின்ற பல் ஏழாம்பல். ஓகே, இறுதிகளை உடைய பொருட்பெயர் அல்லாத எண்ணு பெயராகிய தாமரை வெள்ளம் ஆம்பல் என்பன வந்தால், இந்த 3 வார்த்தையில் மட்டும் வச்சு தாமரை வெள்ளம் ஆம்பல் வந்தால் நெடுமுதல் குறுக்கமும் அதே கான்செப்ட் தான். நெடுமுதல் குறுக்கமின்றி நெடுமுதல், அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், 7 கூட்டல் 10 7 கூட்டல் 10ல் ஏன்றது சின்ன ஏவா மாறும், லூன்றது எலுன்னு மாறும் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல ஏன்றது அப்படியே வச்சுக்கிட்டு குறுகாமல், ஓகேவா, இல்லுன்றது வந்து உகரமாக மாறாகாமல், ஓகேங்களா, ஏழு தாமரை ஏழு வெள்ளம் ஏழு ஆம்பல் இந்த இடத்துல அப்படியே புணருது. ஓகேங்களா, இல்லு கூட்டல் லா அவ்வளோதான், மற்ற எதுவுமே புணரல. ஓகேவா, ஏழு கூட்டல் ஆம்பல் இயற்கையாக புணருது. ஏழு தாமரை ஏழு வெள்ளம் ஏழாம்பல் அப்படியே புணருது. ஓகேங்களா, ஏழாம்பலை பிரிச்சல் என்னன்னா ஏழு கூட்டல் ஆம்பல் ஏழு வெள்ளம் ஏழு தாமரை. ஏழு என்பதன் முறை 100,000 என்னும் சொல் வந்தால் 7 100,000 700,000 அப்படியே புணருது. உகரம் இல்லாமல் அப்படியே புணருது. 7 100,000 அப்படியே புணருது. நோட் பண்ணி வைங்க. 7 என்பதன் முன் உயிர் புணர்தல். 7 என்பதன் முன் முதல் மொழி முன் வரினும் நெடுமுதல் குருவாகவும் உகரம் பெறாது முடியும். என்ன சொல்கிறாங்க, 7 என்பதன் முன் உயிர் வருவது. ஏழு அகல், அது 7 கூட்டல் அகல் வந்தால் அப்படியே புணருது. 7 கூட்டல் அகல் 7 அகல். 7 உலக்கு 7 1 7 2. ஓகே, இதெல்லாம் அப்படியே புணருது. எங்கே மாறுதுன்னு மட்டும் நம்ம முன்னாடி பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா, 7 அகல் 7 உலக்கு 7 1 7 2. 7 என்னும் எண்ணு பெயர் முன் எண்ணு பெயர் புணரல். 7 என்னும் எண்ணு பெயர் முன் இன்னொரு எண்ணு பெயர் 7 3 73. ஓகேங்களா, 7 3 எண்ணு பெயர் வந்தால் எப்படி இருந்தது, அப்போ 7ன்றது எழுவாக மாறி அப்படி புணருது. அவ்வளோதான். பிரித்தல் கேட்கும்போது இதை கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணாமல் 7 3ன்னு போடாமல் 7 3 7 கூட்டல் 3 7 3 அவ்வளோதான். எண்ணு பெயர் வந்தால் ஐ என்னும் விகுதி உணர்த்தும் பொருள். அவ்வளோதான். எது வரையும் முடிச்சிட்டோம், ஏ வரையும் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஐ இருக்குது. ஓகேவா, எத்தனை பேஜ் வந்திருக்குன்னே தெரில. இப்போ தான் 25 பேஜ் வந்துருக்கும். ஓகே, சரி, இப்போது நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அடுத்த பார்ட் கண்டினியூ ஆகும். எனக்கு டைம் இல்லை, அடுத்த பார்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த 79 பேஜும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா அடுத்தது வந்து தேவையானதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா, ஸோ எனக்கு இந்த பிடிஎஃப் தான் பார்க்கறனால இதில் எது படிக்கணும்னு தெரியல, அப்படியே பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, அடுத்த வீடியோ கண்டினியூ பாருங்கள். வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்க. ஓகேவா, தேங்க்யூ பை நியோ.